தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் இவளோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் விண்ணப்பங்கள் வேண்டுதலில் ஏறெடுக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நம்ம வசனத்தில் போனோம், அதுதான் நமக்கு முக்கியம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனத்தில் 2 கொரிந்தியர் 4:16 நாம் இப்படி படிக்கிறோம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மலையாளத்திலே அது கொண்டு ഞങ്ങൾ അധൈര്യപ്പെടാതെ പുറമേ ഉള്ളവൻ ശയിച്ചു പോകുന്നു, അകമേ ഉള്ളവൻ നാൾക്ക് നാൾ പുതുക്കം പ്രാപിക്കുന്നു. அல்லேலூயா. 2 மனுஷனை குறித்து நாம் பார்க்குறோம், பின்பு சிந்திக்கிறோம். ஒன்று, தலை முதல் கால் வரை தெரியக்கூடிய எலும்பும் சதைமான இந்த மனுஷன். இன்னொன்று, இதற்கு உள்ளே இருக்கிற ஆத்மா, மனசு, உள்ளான மனுஷன், ஜீவன் என்று சொல்லுகிற உள்ளான மனுஷன். சரிதானே? இந்த பரம்பான மனுஷன் அழிந்து கொண்டு வருகிறான். அது ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால, ஏதேனில் ஏற்பட்ட சாபத்தினால நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி ஆதியாகமம் 3:16-19 நாம் படிக்கிறோம். அதனால இந்த மண் சரீரம் ஒரு 35-40 வயசு வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே வருது. 40க்கு பிறகு தேஞ்சிக்கிட்டே வருது, பசி குறையுது, பார்வை குறையுது, தோலில் சுருக்கம் விழுது, ஒரு எலும்பு சட்டம் போல மாறிடுது. ஒரு நாள் உயிரை தேவனை எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த சரீரத்தை ஆண்டவருடைய அந்த சாப வார்த்தையின்படி மண்ணுக்கே நாம் ஒப்படைத்து விடுகிறோம். சரிதானே? இதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கோ? ஒரு மாதிரி முழிக்கிறத பார்த்தா சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. இது ஒன்றும் சந்தேகம் இல்லை. மண்ணில் வைக்கணும், இல்லைன்னா சுட்டு சாம்பலாக கரைக்கணும். இதுதான் இந்த புறம்பான சரீரத்துக்கு நிலைமை. அது ஒன்றும் மறைக்க முடியாது, எத்தனை பெயிண்ட் அடித்தாலும் மறைக்க முடியாது. இது ஒரு வேளை உலக மனுஷனுக்கு மறைக்கும்படி பிசாசு பல ரீதியில் அப்படி இல்லை, நீ தலைக்கு பெயிண்ட் அடித்தா போதும். இப்போ கன்வென்ஷன் எல்லாம் இன்டர்நேஷ்னல் பிரசங்கமாரும் எல்லாரும் தலைக்கு டையில் தானே வராவ இல்லையா? தடைக்கு டை கருப்பு அடிச்சுக்கிட்டு தான் வராவ. வயசு தெரியப்போ ஆமாப்படாதான், வயசாகப்படாதா, தப்பா அப்படி சொல்லியிருக்கா இல்லையே? ஆமாம், முதிர் வயதுள்ளவர்களுக்கு மகிமை அவருடைய நிறைன்னு எழுதியிருக்கு இல்லையா? அப்படி தான் எழுதியிருக்கு. ஆமாம், ஒரு தலைமுடியும் வெள்ளையாக்க முடியாது, கரப்பாக்க முடியாது, பின்ன பெயிண்ட் அடித்து என்னத்துக்கு? சரி, அந்த அளவுக்கு ஆவிக்குள்ளாய் போக வேண்டியவர்கள் மாம்சத்தில் போகிறார்களோ? அப்படி தானே அர்த்தம் ஆகுது இல்லையா? மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பாருன்னு சொல்லியிருக்கு. ஆத்மீக மனுஷன் உள்ளான மனுஷனில் பலப்படுது போல புறம்பான மனுஷனில் பலப்படுகிறது மாதிரி அவருக்கு பலப்படலை. அது ஏமாத்து தான். உலகம் அனைத்து மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பு, வெளிப்படுத்தல் 12:9. அந்த பிசாசுக்கு வேலை தானே இது. சரி, அறிவீனமான காரியம் நடக்குது, குழந்தைகளாக இருப்பாவளோ, சரி இருந்துட்டு போட்டு. இப்போ நமக்கு பிரச்சனை, ஆண்டவர் இந்த காரியத்தை தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த மனுஷனுக்கு நிலைமை இவ்வளவுதான், இதுக்காக கிடந்து பிரயாசப்படாதே. அப்போ முதல் விஷயம், நாங்கள் அதைரியப்படாதே അല്ലെങ്കിൽ சோர்ந்து போகவில்லை என்று சொல்லுகிற ரகசியம் என்ன தெரியுமா? நாங்கள் இந்த எலும்பு சதையில் நம்பிக்கை வைக்கலை. சரிதானே? உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த எலும்பு சதையில் என்ன செய்யலை? நம்பிக்கை வைக்கலை. நம்பிக்கை வச்சா சோர்வு தான் வரும். முதிர் வயதிலும் புஷ்டியாக இருப்பான்லாம் நம்ம வசனத்தை விசுவாசித்தாலும் என்ன பிரசங்கியாரு வர வர நடக்க முடியலை, அப்படி தான் இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. இது பவுலடியாருக்கு அப்படி தான் இருந்திருக்கு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம், மாம்சமெல்லாம் புல்லை போல அதன் மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது, புல் உலர்ந்தது பூ உதிர்ந்தது. அப்போ பேதுருக்கு நிலைமை அதுதான். அப்போ நமக்கு என்ன செய்ய முடியும்? அப்போது இந்த எலும்பு சதையுமான சரீரத்தையும் சரீர பிரகாரமான காரியங்களை நீங்கள் அதிகமாக முக்கியப்படுத்த அதிலே மனசை செலுத்தும் போது உங்களுக்கு என்ன வரும்? சோர்வு வரும். இப்போ புரியுதா? நம்முடைய சோர்வுக்கு என்ன காரணம்? நம்மளோட ஆத்மாவுடைய காரியத்தில் நமக்கு ஒரு கரிசனை இல்லையோ, கவலை இல்லையோ, அதில் மனசை வைக்கலையோ, இதிலே வச்சு பழகக்கூடிய சூழ்நிலை முந்தின பழைய சபைகளுக்கு கிடையாது. இப்போ அந்த பிரச்சனை, அதுக்கு தப்பு பெயிண்ட் அடி பிரச்சனை மாதிரி தான் காரணம். இப்படியே காட்டி காட்டி நமக்கு அந்த சரீரத்தில் வாடாமல் இருந்துக்கிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உலகத்தில் கவனிச்சிருக்குது. எல்லாம் ஒருத்தருக்கு வரும்போது, அக்கா மெலிஞ்சு போனியளே, எப்படி உணர்ந்து போனியளே, இன்னும் மெலிய மாட்டோமா, உணர மாட்டோமா? பிசாசு அப்படி ஏமாத்துறான் இல்லையா? மெலிவு வரும், தேய்வு வரும், அதை முதலாவது மனசில் வை. ஆகவே இந்த எலும்பு சதைமான சரீரத்தில் நீ பலப்படணும்னு நினச்சேன்னு சொன்னால் கண்டிப்பாக சோறு வரும். இதுதான் முதல் பிரச்சனை. அல்லேலூயா.
அப்போது நாம் ஆத்மாவுக்குரிய காரியத்தில், உள்ளான மனுஷனுக்குள்ள காரியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நம்பர் ஒன் அல்ல. நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்கள்? உங்கள்ட்ட மனசு எங்கே இருக்கிறது? அதை நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். ஆத்மாவுக்குரிய காரியங்களிலே நீங்கள் சிந்தனை வைக்காவிட்டால் கண்டிப்பாக சோர்வு வரும். சோர்வுக்கு மேலே சோர்வு வரும். ஐயோ, நான் அப்படி நினச்சேனே, இப்படி நினச்சேனே, காரியம் இப்படி ஆகிப்போச்சே என்றெல்லாம் சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அதை மாற்ற முடியாது. ஆகவே உள்ளான மனுஷனுக்குரிய காரியத்தில் நம்ம என்ன செய்யணும்? கவனத்தை செலுத்தணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அது மகிமையின் மேல் மகிமை அடையக்கூடிய தன்மை உள்ளது இல்லையா? முதல் ப்ராப்ளம் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடிய சோர்வு என்னன்னு சொன்னால், நாம் இந்த புறம்பான மனுஷனுக்குரிய காரியத்தில் அதிகமாக மனசை வைத்து விடுகிறதுனால சோர்வு ஏற்படுகிறது. இந்த நிலைமையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். ஆத்மாவிலே, உள்ளான மனுஷனிலே நம் மனசை வைக்க வேண்டும். ஏனென்றால் ஆத்மா தான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படக்கூடிய தன்மை உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ரோமர் 12:2 என்ன சொல்லுது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாய் உங்கள் மனம் என்னது? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சரீரம் புதுசாகாது. நான் சொல்வது புரியுது இல்லையா? இந்த எலும்பு சதையும் புதுசாக்க முடியாது. அது தேவனுடைய திட்டம், முடிஞ்சு போச்சு. மனசை புதுசாக்க முடியும், ஆத்மாவை புதுசாக்க முடியும். சரிதானே? இந்த ஆத்மாவை எப்படி புதுசாக்குறது? நீங்கள் கவனிங்க. சரீரத்தை புதுசாக்கிறதுக்கு கோடி சட்டை போட்டுருவாவ, கலர் அடிச்சிருவாவ, வேறு மேக்கப்பெல்லாம் பண்ணிடுவாவ. ஆமாம், அது நமக்கு தெரியும். அப்போ ஆத்மாவை புதுசாக்குது எப்படி என்றால், இந்த மனசு புதுசாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தையிலே மாற்றம் வரணும். கவனிக்கிறீங்களா? சிந்தையிலே மாற்றம். இப்போ 2 சிந்தை இருக்குது. ஒன்று இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற சிந்தை, இந்த உலகத்துக்கு ஏற்ற சிந்தை. இன்னொரு சிந்தை பரலோக தேவனுக்கு ஏற்ற சிந்தை. அல்லேலூயா. அப்போ நம்முடைய மனசில் சிந்தையிலே ஒரு மாற்றம் வரணும். இப்போ உலக பிரகாரமாக மனுஷர்கள் அந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ப சிந்திக்கிறார்கள். உலகத்தின் பார்வையில் எது மேன்மையானது, எது பெருமையானது, எது உயர்வானது, எது மதிப்பானது, எது மரியாதையானது இல்லையா? அப்படி தானே சிந்திக்கிறாங்க. எப்படி சட்டை போட்டால் மதிப்பு கிடைக்கும், எப்படி ஒரு படித்து 2 பட்டத்தை போட்டால் மதிப்பு கிடைக்குமா, அல்லது இது மாதிரி காரில் போகிறவர்கள் நான் இன்னும் துறையில் வேலை பார்க்குறவன்கிறத எழுதி ஒட்டியிருக்கிறார்கள், அப்படி மதிப்பு கிடைக்குமா? இல்லை, பல ரீதியில் மதிப்பு, உலக பிரகாரமான மரியாதை மதிப்பை தேடுவதற்காய் மனிதர்கள் பல காரியங்களை செய்து கொள்கிறார்கள். ஆனால் இங்கே தேவ பிள்ளைகளுக்கு ஆலோசனை என்ன? நீங்கள் அழிந்து போகிற அநித்தியமான இந்த பூமிக்குரிய மரியாதை மதிப்பை பெறுவதற்கு நீங்கள் பிரயாசப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. அது லூக்கா அது 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் அதில் வரும்போது, மனுஷருக்கு மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பு அருவருப்பாக இருக்கிறது. அந்த வசனத்துடைய 2ஆம் பகுதி கவனிக்கிறீங்களா? மனுஷருக்கு முன்பு மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பு எப்படி இருக்கிறது? அருவருப்பாக இருக்கிறது. இது ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குது. ஏன்னா உலகம் சாசனுடைய ஆளுகையில் இருக்குது, சாபத்தில் இருக்குது, சாத்தானுடைய பிடியில் இருக்குது. எல்லா வசனங்கள் நமக்கு தெரியும். அது உலகம் இந்த காரியங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு பல காரியங்களை, கலர் லைட்டு போடுறது என்ன, அலங்காரங்கள் என்ன, ஆடம்பரங்கள் என்ன பார்க்குது இல்லையா? ஸோ இதை செய்து மனிதனை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த காரியங்கள் தேவனுக்கு முன்பு அருவருப்பாக இருக்கிறது. இது அநித்தியமானது தானே. இதை போட்டு இவ்வளவு அலங்கரிக்க என்னத்துக்கு, இவ்வளவு ஆடம்பரம் பண்ண என்னத்துக்கு, இவ்வளவு மேக்கப் அடிக்க என்னத்துக்கு இல்லையா? அப்படி தானே அவர் நினைப்பார். சரி, அப்போ தேவனுக்கு முன்பாய் மேன்மையாக எண்ணப்படுகிறது இந்த உலகத்தின் பார்வைக்கு நேர் தலைகளாக இருக்குது. இதை விசுவாசிகள் மனசில் வைக்கணும். 4 பக்கம் உலகம் பல விதமாக மோதி அடிக்கிறது. அடிக்கும்போது இந்த அறிவு நமக்கு இருக்கணும். உலகம் என்ன மதிக்குதோ மதிக்க இல்லையோ, ஆண்டவர் என்ன மதிப்பாரா? அல்லேலூயா. அவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமா? பல வேளையில் பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், மதிப்பு மிக்கவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்களில் தயவு கிடைக்கலன்னு சொன்னால் ஒரு செகண்டில் முடிஞ்சிடும். அல்லேலூயா. ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நமக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனால தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். சரிதானே? நம்ம விட பெரிய திறமசாலிகள், பலசாலிகள், பணம் உள்ளவர்கள் எல்லாம் காணலை. வாலிப வயசில் காணலை.
சின்ன வயசில் காணல. அப்போ நம்ம எல்லாம் எப்படி, நம்ம எல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் ஆனால நம்ம வைக்கலை, ஆனாலும் ஆண்டவரை தேடணும். அல்ல இல்லையா? ஆமாம், ஆண்டவரை தேடணுமே, அவரை நேசிச்சோமே, அதனால நமக்கு ஒரு ஜீவனை தந்து வச்சிருக்கிறார் இல்லையா? அப்போ உலக பிரகாரமான மேன்மையெல்லாம் நமக்கு முக்கியம். தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கக்கூடிய ரீதியில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதை மறந்துடக்கூடாது. அல்ல இல்லை, மனுஷர்களால் வருகிற மகிமை இல்லை, தேவனால் வருகிற மகிமையை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது அடுத்த விஷயம். ஏன்னா இந்த விசுவாசிகள் சபை எங்கே இருக்குன்னு சொன்னால், அது பிலிப்பியர் 2:9 தானே. கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவில் எங்கே இருக்கிறோமா நம்ம? கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவில் மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களும் தேவனுடைய, அந்த வசனத்தை சரியா பாருங்க, பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவில் இருக்கிறோம். அப்போ எப்படி வாழணும்? குற்றமற்றவர்கள், கபடற்றவர்கள், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ நம்ம 4 பக்கம் சுற்றி இருக்கிறது தேவ சித்தமான காரியம் அல்ல, அது உலகத்தின் காரியம், உலகத்தின் சித்தம், உலகத்தின் காரியம் தான் 4 பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் நாம் இருக்கிறோம். அந்த விசுவாசிகளுக்கு இந்த உணர்வு எப்போதும் இருக்கணும், எப்போதும் இருக்கணும். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. இதுதான் நம்ம பாதிக்கிற விஷயம். வெளியே நாம் சொல்லாவிட்டாலும் மனதளவில் பல ரீதியில் பாதிக்கப்படுகிறோம். எனக்கும் இப்படி தானே இருக்கு, எனக்கு வாழ்க்கை இப்படி தானே இருக்குது, அவன் அப்படி போகிறான் இப்படி போகிறான் அப்படின்னு ஒரு சலிப்புணர்வை பிசாசு என்ன செய்கிறான்? நமக்குள்ளே ஏற்படுத்துகிறான். ஆமாம், நம்ம நெருக்குகிறான். 4 பக்கத்தில் நெருக்கும்போது விசுவாசிகள் மனசு சோர்ந்து போகிறது. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் நான் மதிப்பு மிக்கவனோ இல்லையோ, என்னுடைய ஆண்டவருடைய பார்வையிலே நான் மதிப்பு மிக்கவன். அல்ல, அவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும், அதுதான் எனக்கு முக்கியங்கிற அறிவோட இந்த உலகத்தின் கண்ணிகளில் சிக்காமல் வாழ பழகி கொள்ள வேண்டும். 2வது விஷயம், அல்ல, தேவனுடைய கிருபைதான் நமக்கு பிரதானம், வேற ஒன்றும் நமக்கு பிரதானம் கிடையாது. ஓகே, அதை மனசில் வைக்கிறோம். இப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் அல்லது பிரபஞ்ச மக்களுக்கு ஏற்றபடி சிந்திக்கிற சிந்தையை விட்டு பரலோக தேவனுக்கு பார்வையில் எது பிரியமானது, எது சரியானது, எது நன்மையானது, எது சிறப்பானது என்று சிந்திக்கக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு மன மாற்றம் இல்லையா? மனம் புதிதாகுதல்னு போட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், உள்ளான மனுஷனுக்கு இன்னொரு வார்த்தை மனம். அதான் மனம் புதுசாகுதுன்னு சொன்னால் நம்முடைய ஆத்மா புதுசாகுதுன்னு அர்த்தம். இல்லையோ? உங்கள் மனசில் அப்படிப்பட்ட ஒரு புது சிந்தனை வந்ததா? தேவனுக்கு பிரியமானது, பரிசுத்தமானது, மேன்மையானது, நன்மையானது என்று சிந்திக்கக்கூடிய ஒரு பக்கம் உங்களுக்குள்ளே வந்ததா, வந்து கொண்டு இருக்கிறதாங்கிறத சிந்திக்கணும். நான் கொஞ்ச காலமாக கூட்டத்துக்கு வரேன், பிரசங்கியார், பணத்தில் வளருவேன்னு பார்த்தா பணத்துலேயும் பெருசாக வளரலை, பதவியிலையும் வளரலை, கோபுரத்துலேயும் வளரலை, ஒன்றுலேயும் வளரலை. சில வேளை விசுவாசிகள் கணக்கு பார்ப்பாவ, இப்படியெல்லாம் இவ்வளோ தூரம் வந்தனே, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆண்டவர் சொன்ன மாதிரி இடுக்கமான வாசலில் அவர் நடத்திக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சில வேளை விசுவாசிகள் உங்களுக்குள்ளே மனசு தியங்குகிறது உண்டு இல்லையா? உண்டு இல்லையா? 4 நேரத்தில் ஒரு நேரம் வராமல இருக்கோம், வரதான் செய்யுது. ஆனால் இங்கே நாம் மனசில் ஆத்மாவில் புதுப்பிக்கப்பட்டோமாங்கிறத பற்றி நாம் அதிகமாக சிந்திக்கிறதில்ல. இல்லையும் எனக்கு ஒரு வயசான பாட்டி இருந்தார்கள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னே. அவர்களுக்கு காது கேட்காது, கண்ணு காணாது. நான் அவர்களை பார்க்க போனேன். அந்த பாட்டியை நேசிப்பேன், எனக்கு கதையெல்லாம் சொல்லுவாங்க நம்ம பையனாக இருந்த காலத்தில். அப்போ சொன்னாங்க, கண்ணு காணாது, காது கேட்காது, வேணான்னா வந்து பார்த்துட்டு போங்க, இது எப்போ முடியும்னு தெரியாது, சரிதானே? இது எப்போ முடியும்னு தெரியாது, வந்து பார்த்துட்டு போங்க. நான் பார்க்க போனேன், பாட்டி படுத்துருக்கு. அதை எப்படியாவது அவங்கள்ட்ட பேசணும், எழுப்பி உட்கார அப்படி வச்சாச்சு. உட்கார வச்சா காதும் கேட்காது, கண்ணும் காணாது. அதுக்கிட்ட நான் எப்படி பேசுறது? எனக்கு எப்படியாவது அவங்கள்ட்ட பேசி ஆகணும். அவங்க காதில் வாயை வச்சு சத்தம் போட்டு சொன்னேன், பாட்டி நான் இன்ன இடத்துலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன். அவங்களுக்கு கொஞ்சமாக கேட்டுச்சு. உடனே திருப்பி என்ன இப்படி பார்த்தார்கள். பார்த்துட்டு மென்மையான குரலில் பேசினார். நீ அங்கேருந்து வந்திருக்குதியோ? ஆமாம், வந்திருக்கேன். அடுத்த ஒரு கேள்வி கேட்டேன். பொதுவாக நாம் ஒருத்தரை பார்க்கும்போது என்ன கேள்வி கேட்போம்? எப்படி நல்லா இருக்குது எல்லாம் கேட்பான்ல. நானும் அந்த பாட்டியை பார்த்து, சின்ன பையன் எனக்கு தெரியாதுல்ல, இந்த வயசான பாட்டியை பாட்டு கேட்டால் சங்கடம் வந்துடும் இல்லையா? சிலர்கிட்ட கேட்டால் சங்கடம் வந்துடும். நான் கேட்டுட்டேன், நீங்கள் எப்படி இருக்கிறியா பாட்டி, எப்படி இருக்கிறீர்கள்னு சத்தம் போட்டு மீண்டும் கேட்டேன், காதில் சத்தம் போட்டேன். அவங்களுக்கு அதுவும் கேட்டுட்டு அவ இந்த 2 கையை முறுக்கி, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். கொள்ளாமா? புரியுதா? பழைய காலத்து லண்டன் மிஷன் பாட்டி,
எப்படியா அவளுக்கு லண்டன் மிஷன் பண்டு பிரதான சிஎஸ் எல்லாம் வந்து அந்த பாட்டி 23 வயசு வாலிபன் என்ன பார்த்து 2 கையை முறுக்கி நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அல்ல இல்லையா. உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவிய? நீங்கள் இப்போ ரசிக்கப்பட்ட பாட்டி, அந்நிய பாஷா பாட்டி, ஆவிக்குரிய பாட்டி, நிறைய பாட்டிகள் இருப்பீங்க இல்லையா? உங்கள்கிட்ட எப்படி இருக்குது? இருக்கு அம்பரசிங்க யாரே அல்ல இல்லையா சொல்லுவிய. எனக்கு அது மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஆயிட்டு. அவைய வெளியே தான் கண்ணு காணையில் காது கேட்கல, ஆத்மாவில் நல்ல பலமாக இருந்திருக்கு அல்ல இல்லையா. அவைய சொல்ல பிள்ளை எனக்கு கண்ணெல்லாம் காணாத பார்த்துக்க, ஆண்டவர் காட்சியெல்லாம் காட்டார். அடுத்த குண்டை தூக்கி போட்டுட்டாவ. என்னடா இது, கண்ணு காணாதான் அப்புறம் எப்படி காட்சி பார்க்குது? எனக்கு அப்போ தெரியாது அல்ல இல்லையோ. கண்ணு காணாதான் அவைய காட்சி பார்க்க ஆகலாம் பார்த்துக்கிடுங்க. பிறகு தான் இதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட படிக்க வேண்டியாச்சு. அப்போது உள்ளான மனுஷனில் அவைய பலமாக இருந்தாவ. நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசிங்க. உள்ளான மனுஷனில் பலப்படு, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படு. அது உள்ளான மனுஷனில் தான் ஏற்படுது, எலும்பு சதையில் ஏற்படலை. அதுதான் உண்மை. அப்போ சொல்லலாம் பலவீனமாக இருந்தாவ வசனம் பார்த்துட்டோம். அப்போ ஆத்மாவிலே மனசில் உங்களுக்கு பரலோகத்துக்கு ஏற்ற சிந்தை உண்டாக வேண்டும். என்ன சிந்தை உண்டாகணும்? இன்னொரு வசனம் அது என்ன சொல்லுது? மத்தேயு 6:20-21 உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ உங்கள் பொக்கிஷம் அங்கே இருக்கும். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வை. அப்போ மனசை பரலோகத்தில் வச்சா, மனசை எங்கே வைக்கணும்? பரலோகத்தில் வைக்கணும். பரலோகத்தில் வச்சா பரலோக வல்லமை வரும். இப்போ பரிசுத்த ஆவியின் வல்லமை குறித்து நமக்கு தெரியும், நாங்களும் நிறைய பேசுகிறோம். இப்போ பரிசுத்த ஆவி அல்லது பரலோகத்தில் இருந்த வல்லமை அநேகருக்குள்ளே வந்து இறங்குறது கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், முந்தின நாட்களில் எல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கும்போதே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம்னு சொல்லி பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள் எல்லாம் அவங்க மனசில் பதிய வச்சுதான் ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். சரிதானே? இப்போ வந்து பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஒன்று ஏறி இருக்க பண்ணுவேன் சொல்லி அதையும் இதையும் சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு? பழைய விசுவாசிகளுக்கு மனசு எங்கே இருந்து? தொடக்கத்தில் 1ஆம் கிளாஸ்லேயே பரலோகத்தில் வச்சு தான் தொடக்கம், 1ஆம் பாடமே அப்படி தான். இப்போ உள்ள விசுவாசிகள் எப்படி ஆச்சு? பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சாச்சு. இப்போ என்ன நடக்கும்னு கேட்டால், பரலோகத்தில் மனசை வச்சவங்களுக்கு பரலோகத்திலிருந்து உள்ள ஆவி வரும். சரிதானே? அதனால தானே லூக்கா 24:49 நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள். அப்போ உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய மனசை பரலோகத்துக்கு நேராக என்ன செய்யணும்? திருப்பணும். மனசை பரலோகத்தில் வைக்கணும். நீங்கள் அதிகமாக பூமிக்குரிய காரியங்களை மனசில் வைக்கிறதுனால ஒன்று பரலோகத்தின் ஆவி கிடைக்காது, அல்லது பரலோகத்தின் ஆவியானவர் என்ன செய்வாரா? துக்கப்படுவாரா இல்லையா? எபேசியர் 4:30 மீட்கப்பட நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை எப்படி துக்கப்படுத்துது? நான் என்ன பெருசங்க யாரையும் துக்கப்படுத்தினேன்? நீ பூமிக்குரிய சிந்தையில் அதிகமாக போனால் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு பூமிக்குரிய குறைகளை வச்சு நீ முறுமுறுத்துட்டு இருந்தீங்கன்னா அவர் துக்கப்படுவார் அல்ல இல்லையா? ஆமாம், அதான் அதுக்கு ஆழமான விஷயம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. மனசை பரலோகத்தில் வச்சா பரலோக ஆவி, பூலோகத்தில் வச்சா பூலோக ஆவி வந்துடும். 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். தேவனுக்குரிய விலை, தேவன் ஆவிக்குரிய விலை, ஆவிக்குரியவருடைய சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ பரலோக ஆவி வந்தால் தான் அது அந்த அதிகாரத்துக்கு 9:10 தானே, தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்ணு காணல, காது கேட்கல, கண்ணுலையும் காணல, காதுலேயும் கேட்கல. அப்போ என்ன நடந்தது? தேவனோ வேலை தம்முடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் ஆத்மாவில் வெளிப்படுத்தினார் அல்ல இல்லை. கண்ணில் காணலைன்னா ஆத்மாவில் தானே வெளிப்படணும். அது என்னது? அதான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது, தேவன் நம்மை மரித்தோரிலிருந்து எழுப்பி நம்மை மகிமைப்படுத்த போகிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி மகிமைப்படுத்தினார் இல்லையா? அந்த மகிமை அதுபோல் ஒன்று நமக்கு செய்ய போகிறார். அதை அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண், அது எபேசியர் 1:19 அந்த வசனத்தின் கடைசி பகுதி, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள. என்ன கண்ணு? மனக்கண்ணு, ஆத்மாவின் கண்ணு. இப்போ புரியுதா? அந்த ஆத்மாவில் ஒரு பிரகாசம், மகிமை அடையக்கூடிய அனுபவத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு அவர் எங்கே கொடுக்குறார்? உள்ளான மனுஷன்லே கொடுக்குறார். அப்போ உள்ளான மனுஷன்லே ஒரு பலன், ஒரு புதிதாக்குதல் நடைபெறுகிறது அல்ல இல்லையோ? அப்போ இந்த உள்ளான மனுஷனின் புதிதாக்குதலை அணைத்து போடுகிறது என்னது? உலக நேசம். என்னது? உலக நேசம். அதனால தான் யாக்கோபு 4 உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லியிருக்கு.
அப்போ பரலோக தேவன் ஒன்று, உங்கள் மனசை பரலோகத்தில் வச்சாதான் பரலோக ஆவி வரும். பரலோக சிந்தையில் இருந்தால் தான் பரலோகத்தின் ஆவியானவர் சந்தோஷப்படுவார். இல்லாமல் நீங்கள் உலகத்தில் வச்சேன்னு சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான பகை. இது இந்த காலத்தில் புதிய சபைகளுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லி யோவான் 4:24 ஆண்டவர் சொன்னார். அப்போ பரலோகத்தின் தேவன் ஆவியாக இருக்கிறார், அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும். சரிதானே? அப்போ உலகத்தை நேசிச்சா, உலகத்தை ஆசீர்வாதம் நீங்கள் ரொம்ப நினச்சிங்கன்னா அந்த தேவன் துக்கப்படுவாராம். வசனம் சரிதானே? அது 1 யோவான் 2:15 இருக்குது. உலகத்திலும் அன்பு கூறாதவர்கள், அன்பு கூர்ந்தால் பிதாவுக்கு அன்பு கிடையாது. அப்போ உலக நேசம் இருக்கிற இடத்துல பரலோக தேவனுக்கு அன்பு கிடையாது, அவர் வரமாட்டார், சந்தோஷப்பட மாட்டார். இப்போ புரிஞ்சதா ஒரு ஐடியா? இல்லையா? இதெல்லாம் இதான் விசுவாசிகளுக்கு அனுபவத்தை பேசிகிட்டு இருக்கேன். வெளியே உள்ளவன்ட்ட பேசினா இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவான். அவனுக்கு அது பைத்தியமாய் தோன்றும். அப்படி தானே சொல்லியிருக்கு, பைத்தியமாக தான் தோணும். அதனால் எல்லார்ட்டையும் பேசலை, நீங்கள் அறிஞ்சு தான் ஆகணும். அப்போ மனசை பரலோகத்திலே வைக்கணும். பூமிக்குரிய சிந்தைகளை விட்டு விட வேண்டும், அல்லது மினிமைஸ். ஆமாம், எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சி போனால் மட்டும்தான் ஆத்துமாவிலே ஒரு மறுரூபம், ஒரு புதுப்பித்தல் உண்டாகும். அல்லேலூயா. இன்னொன்று கவனிங்க, இந்த பூமி தேவனால் சபிக்கப்பட்டிருக்கு இல்லையா? பூமி உன்னிமி தான் சபிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியாச்சு. அது ஆதியாகமம் 16:17 சொல்லியாச்சு. நான் ஏசாயா 65:17 புதிய வானத்தை புதிய பூமி படைக்க போகிறேன், முந்தினதை நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். சரிதானே? நினைக்கப்படுவதில்லை, எல்லாம் வசனமாக்கும். 2 பேதுரு 3:7 நீங்கள் 13 வரை போயாச்சுன்னா, இந்த வானம் பூமி அக்கினிக்கு இறையாக கொளுத்துறதுக்கு வச்சுருக்கேன், தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அது 13 வசனம். சரிதானே? அப்போது இந்த சாபமான தீக்குளத்தி வைக்கப்பட்டிருக்கிற உலகம், இது சாத்தான் உரிமை எடுத்து வச்சிருக்கிறேன், என்னிடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனு கொடுப்பேன்னு சொல்லி லூக்கா 4:5 ஏசார்கிட்ட சொல்லிட்டான். அதனால தான் ஏசு சொல்லிட்டார் யோவான் 14:30, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட உரிமை இல்லை, அவனுக்குள்ள ஒன்றும் என்கிட்ட கிடையாது. 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சரி, இந்த சபிக்கப்பட்ட சாத்தானுடைய ஆளுகை நிறைஞ்ச உலகத்தில் நீங்கள் மனசை வச்சா, இந்த மனசு அதாவது எங்கே சாபத்தீடானது இருக்கிறதோ அதுக்கு தொடர்பில் இருக்கிறதெல்லாம் சாபமாக மாற்றான். இப்போ புரியுதா சொல்லுது? அடுத்த ஆழம். பரலோகம் ஆசீர்வாதம், மேன்மை. பரலோக சிந்தை மனசில் இருந்தால் அது மகிமையின் மேல் மகிமையான அனுபவத்தை கொடுக்கிறது. பூலோக சிந்தை மனசில் இருந்தால் அது நம்ம அரிச்சுக்கிட்டே இருக்குது. சில வியாதிகள் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த அரிச்சு கெடுத்துக்கிட்டே இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாவே இல்லையா? காலை வெட்டணும், கையை வெட்டணும், விரலை வெட்டணும், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்? அது இருந்தால் அது இன்னும் மற்ற பகுதிகளையும் கெடுத்து விடும். அப்போ சாபத்தீடானது நம்முடைய மனசில் இருக்கக்கூடாது. சரியா? அது இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தேவ கருவைகள் மகிமையான அனுபவங்கள்லாம் குறைஞ்சி அது பலவீனமாய் போய்விடுவதற்கு வாய்ப்பளித்து விடும். வெளிப்பாக இருக்கணும் நம்ம சூழ்நிலை. நம்மெல்லாம் ஓரளவு ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னது? அந்த தீமையான சூழ்நிலைக்கு நடுவில் இருக்கிறோம். இப்போது இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தனி தேசம் கொடுத்து, தனி தேசம் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் இல்லையா? லேவியர் 20:26 தனியாக எடுத்துட்டார். ஆனால் நம்ம உலகத்தை விட்டு தனியாக பிரித்து எடுக்கவில்லை, அதுக்கு நடுவில் வச்சிருக்கிறார். அந்த வேறுபட விளங்கணும். அந்த நடுவில் இருக்கும்போது தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தந்து ஆலயமாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது அறியாதிருக்கிறீர்களா? அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால அவங்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு அது கிடையாது. நமக்கு கோணலான மற்ற மக்கள் நடுவில் இருந்தாலும் நமக்குள்ளே உலகத்தில் இருப்பவனில் உங்களில் இருப்பவர் பெரியவர்னு சொல்லியிருக்கு இல்லையா? அவர் ஆவியாக இருக்கிறார். அப்போ அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் வாழணும். புரியுதா? முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஆவியானவர் பூமிக்குரிய சிந்தைகளுக்கு இடம் கொடுக்கும்போது துக்கப்படுகிறார். பூமிக்குரிய காரியங்களில் குறைவுகள் உண்டாகும்போது நீங்கள் ரொம்ப முறமுறுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆவியானவர் துக்கப்படுவார். இப்போ புரியுதா? நம்மை ஆத்மாவிலே பலப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகும்படி தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பூமிக்குரிய தேவைகளை அவர் நமக்கு தரணும். தராமல் இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது இல்லையா? அவருடைய யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் இங்கே அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்கணும். அது மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு
கூட கொடுக்கப்படும். அந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அதுக்கு மேலே ஆண்டவர் சொல்வார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். உங்களுக்கு அவசியமான விஷயங்களை சொல்லிவிட்டு அவைகள் கொடுக்கப்படும்னு சொன்னார். சில பிரசங்கமாக இருந்த வசனத்தை கொஞ்சம் இவைகள் எல்லாம்னு சொன்னால் கல், சாராயம், கஞ்சா எல்லாத்தையும் கொடுப்பாரா? அப்படி அர்த்தம்? அப்படி ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அல்ல, அவசியமானதை கொடுப்பார். இந்த அறிவு இன்னைக்கு சபை, விசுவாச சபை கோலத்திலும் இது மங்கி கொண்டு வர்றதை பாருங்க. எல்லாவற்றையும் கொடுப்பாரு. எல்லாம் நமக்கு தேவையில்லை இல்லையா? நமக்கு என்னத்துக்கு? எவ்வளோ வேணும்? கொஞ்சம் போல சாப்பாடு வேணும், கொஞ்சம் கஞ்சி வேணும். அதான் இப்போ நிறைய கிடைச்சாலும் சீனி போட்டு காப்பி குடிச்ச முடியலை, எண்ணெய் ஊற்றி குழம்பு, பின்ன இதெல்லாம் என்னத்துக்கு எனக்கு இல்லையா? எல்லாம் செய்து படங்காட்டுக்கு தான் வச்சிருக்க கடையில் வாங்கி தின்ன முடியாது. அப்போ நமக்கு வேண்டியது வேணும். உங்கள் தேவைகள் இன்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், அது போதும். அப்போது தேவ சித்தம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கிற எல்லையில் இருக்கணும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்ம உலகத்தின் சித்தம் செஞ்சால், சாத்தானின் சித்தம் செஞ்சால், பரலோகத்தின் தேவனை என்னத்துக்கு நமக்கு உதவி செய்யணும்? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். பல வேளை அந்த கேள்வி, கொரோனா வந்து முடிஞ்சிட்டது, நான் பல சூழ்நிலைகளில் ஊழியத்துக்கு போவேன், ஜப கூட்டங்களில் பங்கெடுப்பேன். ஒரு குறிப்பிட்ட ஜப கூட்டத்தில் நான் பங்கெடுப்பேன். சில வேளை எனக்கு அங்கே செய்தி சொல்கிறதுக்கு அனுமதி கிடைக்கும். அப்போ அந்த ஊழியக்காரர்களுக்கு செய்தி சொல்லுவேன். இப்படிப்பட்ட சூழல். அப்போ அந்த நாட்களில் இருந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், கொரோனா முடிஞ்சிட்டது, கொஞ்சம் ஓப்பன் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த கொரோனா பீரியடில் பல விசுவாசிகள் இறந்து போனார்கள், ஊழியக்காரில் இறந்து போனார்கள் கொரோனாவில்ங்கிற ஒரு செய்தி உண்டு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? தெரிஞ்சது தான். சரி, இப்போ நாம் அந்த ஜபக்கூடத்தில் நாங்கள் வந்து, ஆண்டவரே இப்படி ஆகி போச்சு, கொள்ளை நோய் ஒன்றும் பாதிக்காதுன்னெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணிட்டு, பிரசங்க யாரும் கொள்ளை நோயில் மாட்டிக்கிட்டாரே, விசுவாசியை மாட்டிட்டாங்களே, என்ன செய்யுது? இப்படி ஆண்டவர் அனுமதிக்கப்படாது, ஊழியக்காரில் ஒப்பு கொடுக்கப்படாது, எங்கள் விசுவாசம் இல்லை. ஒரு ஜபம், ஊழியக்காரர்கள் ஜபிக்கும்போது நாங்கள் ஊழிய சம்பந்தமான விஷயத்துக்கு தான் ஜபிப்போம். நடந்துகிட்டு இருந்து ஒரு நாள் நான் காலையில் அந்த ஊழியர் ஜப கூட்டத்துக்கு பைக்கில் போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும்போது இந்த காரியத்தை தியானித்து கொண்டே போகிறேன். இப்படி தான் பாயிண்ட் சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோமே, ஆமாம் இப்படி வந்துட்டுதே ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்கு வந்துட்டா நாங்கள் என்ன அவர்களுக்கு விளக்கம் சொல்லுது? இது ரொம்ப சிக்கலாக இருக்கு. ஏன்னா நானும் பிரசங்கியார் பல சூழ்நிலையில் நிற்கிறேன். மக்கள், ஜனங்கள் எதிர்பார்ப்பாங்க, ஆவியானவர் இதுக்கு பதில் சொல்லணும்னு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. என்ன சொல்லுது? நான் இப்படி சிந்திச்சுட்டு போகிறேன், எனக்குள்ள ஆவியானவர் பேசுகிறாரு, டேய் உங்கள் எல்லாம் நான் என்னத்துக்குடா உயிரோட வைக்கணும்? கொள்ளாமா? கேள்விக்கு தரத்தை பாருங்க. உங்களை எல்லாம் நான் என்னத்துக்கு உயிரோட வைக்கணும்? நான் ஒரு கணம் அதிர்ந்து போனேன். ஆமாம், எங்களை எல்லாம் என்னத்துக்கு உயிரோட வைக்கணும்? அது நீர் தான் சொல்லணும், எனக்கு தெரியல. அவர் பேசினா அந்த அதிகாரத்தோடு பேசுகிறார். அப்போது ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. ஆவியானவர் அது யோவான் 15 அதிகாரம் முதல் 1ஆம் வசனத்திலிருந்து, நான் திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள். கொடி எங்கே இருக்கணும்? செடியிலே நிலைச்சிருந்தா அது கனி கொடுக்கும், இல்லைன்னா கனி கொடுக்காது. கனி கொடுத்தா அதை விட்டு வைக்கணும். கனி கொடுக்கலைன்னா என்ன செய்யணும்? அதை அறுத்து போடுகிறார். அங்கே இருக்கு அல்ல, என்னில் கனி கொடுக்கிற கொடியை நான் சுத்தம் பண்ணுகிறார் பிதாவாகி தேவன், இன்னும் சுத்தம் பண்ணி இன்னும் கனி கொடுக்கட்டு, கனி கொடுக்காட்டா வெட்டி போடுவார். அந்த வார்த்தை. அப்போ நீர் விரும்புகிற கனி கொடுக்கணுமோ நாங்கள் இல்லையா? அவர் சுய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். எத்தனையோ தடவை நமக்காய் பரிந்து பேசி பிசாசனுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கல இல்லையா? ஆமாம், பேதுருவை கேட்ட மாதிரி சொல்லுகளை புடைக்கணும்னு கேட்டானா, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன், நான் தரமாட்டேன், நான் ரத்த சித்தி மீட்டிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகும்போது ஆண்டவருக்கு ஏற்ற கனி கொடுக்கணுமா வேண்டாமா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ கனி கொடுக்கலன்னா அவர் வெட்டி போட்டுருவார், ஒன்றும் செய்ய முடியாது. ஓஹோ, அப்படியா விஷயம்? அப்படியெல்லாம் இருக்கோ? வாக்குத்தத்தத்தை மட்டும் உரிமை கோரினா போராது, நம்ம கனி கொடுக்கறதுல என்ன செய்யணும்? வெளிப்பாக இருக்கணும். கனி இல்லாத விஷயங்களை கட்டிந்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கு. ஆவியின் கனி சகல நற்குணத்தில் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கனியற்ற அந்தகார கிரியலுக்கு உடன்படாமல் அவைகளை பிசாசு ஆமாம் கட்டிந்து கொள்ளுங்கள்னு சொல்லணுமா, சொல்லி விரட்டணுமா? சரியா? அதுக்கும் ஜாலரை அடிச்சிட்டேன்னா அது உங்களை ஆக்கிரமிச்சிருமா? சரி, அப்போ இப்படி கனி கொடுக்கணும். ஒரு தோட்டம், திராட்சை தோட்டம், அதுக்கு நடுவில் ஒரு அத்தி மரத்தை நட்டுருந்தான். அவன் தண்ணி ஊற்றினான், உரம் போட்டான், வெள்ளை மொக்கை இட்டு, வெள்ளை மொக்கை ஒழிச்சு, ಅದಕ್ಕೆ ചെയ്യേണ്ട പരിപാലനമൊക്കെ ചെയ്തു. അത് കനി കൊടുക്കേണ്ട സമയം അവിടെ വന്നു. ആ വർഷം എന്തോ அந்த சீசன் இருக்கான் இல்லையா, அது காய்க்க வேண்டிய சீசன் வந்து பார்த்தா ஒரு கனியும் இல்லை. திரும்பி பார்த்தான், இல்லை, போயிட்டான். அடுத்த வருஷம் வந்தான். அடுத்த வருஷம் வந்து ஒவ்வொரு இலையாக விலைக்கு பார்த்தான், எங்கேயாவது கனி இருக்கா அப்படின்னு பார்த்தா அது லூக்கா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்குது. பார்த்தா ஒன்றும் இல்லை. அடுத்த 3ஆவது வருஷம் வந்தான். அது காய்க்க வேண்டிய சீசனில், கனி கொடுக்க வேண்டிய சமயத்தில்.
வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை. அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவன் தோட்டக்காரன்ட்ட சொல்லுகிறான், டேய் 3 வருஷமாக நான் இந்த செடியை வந்து பார்த்துட்டு போகிறேன் இல்லையா, கனி இருக்கான்னு பார்க்குறேன், ஒன்றும் இல்லை, இது நிலத்தை கெடுக்குது, தானும் வளராது, அடுத்த ஆளையும் உருப்பட விடாது. அப்படி எல்லாம் ஆள் உண்டு இல்லையா உலகத்தில், பார்த்துருக்குது எல்லாம். தானும் உருப்படாது, மற்றவளையும் உருப்பட விட மாட்டாவ, அப்படியே இருக்கும். அப்போ மற்றவையெல்லாம் எரிச்சல் அடைவாவ, மனசுக்குள்ளே எரிஞ்சிட்டு போவாவ. ஆமாம், இவன் இருக்கிறதுனால தானே இப்படி இது ஒளிஞ்சின்னு சொன்னால் கொஞ்சம் வீடு நல்லாவுமே, குடும்பம் நல்லாவும், எரிவாவ. வெளியே சொல்ல முடியாட்டாலும் மனசுக்குள்ளே என்ன செய்யுது, பிறக்கும் பிறத்து போவாவ, எரிஞ்சுக்கிட்டே போவாவ. இது உலகத்தில் நடக்குதான். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு உதாரணம், இது கனி கொடுக்க இதில், அதனால் வெட்டி போடு. அப்போ அந்த தோட்டக்காரன் சொன்னானா, ஏசுநாதர் ஆண்டவர் சொன்னாரா, ஐயா இத்தனை வருஷம் இதை கூட்டத்துக்கு கொண்டு வர என்ன பாடு, இத்தனை வருஷம் இழுத்து அடிச்சிருக்கோம் இல்லையா. ஆமாம், அதை வெட்டி பிடிச்சி எடுத்து பிறப்பாக்கத்தில் நெருக்கி கரத்தை என்மேல் வச்சு கொண்டு வந்திருக்கோம். இந்த வருஷமாக 25 இருக்கா பார்ப்போம், இருக்கட்டும், நமக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் விடுவோம், கொஞ்சம் பிரசங்கம் எல்லாம் பண்ணுவோம், கனி கொடுத்தா வைக்கலாம், இல்லைன்னா வெட்டி போடலாம். இப்படி சொன்னதுனாலேயாக்க நம்ம வருஷமாக கடந்து வந்துகிட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் ஒன்றும் கிடையாது, இல்லையா. அவருடைய கிருபையினாலே நமக்கு பரிந்து பேசி நம்ம வச்சிருக்கிறார். அப்போ அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது பாருங்க. என்ன இருக்குது, அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை மீறி போயிட்டுன்னா அப்புறம் கை மீறி போயிடுவோன்னு சொல்லுவாங்க. அப்படி போயிடப்படாது, நம்ம விழிப்பாக இருக்கணும், இல்லையா. அப்போ ஆண்டவர் கேட்ட கனி, எனக்கு கேட்ட கனி கொடுத்தா நான் வைப்பேன், இல்லைன்னா வைக்க மாட்டேன். இப்போ எனக்கு இந்த சுவிசேஷ பணியை தந்தார். நான் இப்படி காஞ்சிரோடு அந்த கிருபாசன ஸ்தாபகர் ஏசுதாசன் இருந்த காலம், நான் அங்கே ஞானசனம் எடுத்தவன். அவர் மூலம் தான் அந்த வார்த்தையை சொன்னார், நீ தேவனிடத்தில் கற்றுக்கொண்டவர்களையும் கற்றுக்கொள்ளுகிறவர்களையும் தைரியமாக பேசணும், போய்கிட்டே இரு, உனக்கு இடம் எங்கெல்லாம் ஆயத்தம் பண்ணி தருவார் அங்கெல்லாம் பேசிடுன்னு சொல்லி தான் நான் பரதேசி பிரசங்கியார் ஆகிட்டேன். நான் இப்படி போயிடுவேன். ஒரு இடத்துல நான் முன்பும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் செய்திக்கு போனேன், எனக்கு தந்தாச்சு, நான் பிரசங்கம் பண்ணியாச்சு. பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச உடனே கடைசி ஜெபம் நடக்குது. அப்போ அந்த ஊழியக்காரர் மூலம் ஆவியானவர் ஆவேசமாக பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, பிசாசு உன்னை அழிப்பதற்கு பல முறை முயற்சி பண்ணினா, நான் தான் உன்னை உயிரோட வச்சிருக்கிறேன், நீ என்னிடத்தில் கற்றுக்கொண்டவளை தைரியமாய் பேசு. ரொம்ப வருஷத்துக்கு முன்ன சாதையா மூலம் சொன்ன அதே வார்த்தையை இவருக்கு என்ன தெரியாது, அந்த பிரசங்கியாரு கரெக்டாக சொல்லார். அதில் சொன்ன வார்த்தை, நான் தான் அவனை உயிரோட வச்சிருக்கேன். இல்லை எதுக்கு வச்சிருக்கேன் அவனை உயிரோட, என்னிடத்தில் படித்ததை பேசுறதுக்கு. அப்போ ஆண்டவர் எனக்கு படிப்பிக்கிற காரியத்தை நான் பேசாமல் இருந்தால் என்ன உயிரோட வைப்பாரா? யோசிச்சு பாருங்க, வைக்க மாட்டார். அதை ரிமைண்ட் பண்ணார், தைரியமாக பேசு, மரியாதையாக இரு. அப்போது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு பாருங்க, உன்னை இதுக்கு வச்சிருக்கிறேன், என்ன காரியத்துக்கு வச்சிருக்கிறேன், நீ பொறுப்பாயிரு. அப்படி சிலருக்கு எச்சரிப்பு கொடுப்பாரு, அவை அதெல்லாம் கடந்து போயிடுவாவ. சில ஆளுகள் செய்ய தப்பு இப்படி பண்ணுவாவ, சில பொருத்தனை பண்ணுவாவலாம். ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தியர்னா நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு அது அங்கே போட்டு அங்கே கிடக்கட்டு. எனக்கு ஒரு பெரியப்பா மோயன், ஒரு அண்ணன், அவன் அந்த வீட்டிலே பொல்லாத பையன், யாரையும் அடிச்சிருவான் கை நீட்டி, ஒரு முரட்டு பையன். அவன் எப்படியோ படிக்க மாட்டான், எல்லாம் தொப்பி அடித்து கிடந்து எப்படியோ அந்த ஏர் கண்டிஷன் சம்மந்தமாக ஒரு சின்ன சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணி எப்படியோ வெளிநாட்டுக்கு போயிட்டான். அங்கே போனாலும் கூட வேலை பார்க்க எவ்வளோ அடித்து போடுவானா. இப்படி இருந்தது. இப்படி எல்லாம் இருந்த வேளை அந்த 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 டீமில் உள்ள ஒரு மலையாளி, அவர் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்த வரான் ரூமில். அதுக்கு சிலர் போவாங்க, இவனையும் கூப்பிட்டுருக்கார், வந்துடுவா நமக்கு பைபிளை பற்றி சிந்திப்போம் சிவம் பண்ணுவோன்னு கூப்பிட்டா இவன் போக மாட்டான். இவன் தான் இயல்பிலே வித்தியாசமானவன் இல்லையா, போக மாட்டான். இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் காலையில் அவன் வேலைக்கு போனோம், எழும்பும்போது வலது கை செயல்படலை. என்னாச்சு, வலது கை செயல்படலை. இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியாது. ஒருத்தனை உதவிக்கு வர மாட்டான். அவனவனுக்கு பாதையை பார்த்து ஓடிக்கிட்டு இருப்பானுவன். இவன் மாட்டிக்கிட்டான். இங்கே வீட்டில் இருந்த மாதிரி ஆள் ஒன்றும் கிடைக்கல. இவனுக்கு ஒன்றுமே பிடிபடையில, என்ன செய்யணும், கை செயல்படையில. அப்போது இவனுக்கு அம்மா நல்லா ஜெபம் பண்ணுறவங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டு ஜெபம் எல்லாம் பண்ணுவாங்க, நாட்டையரில் பிரசங்கம் பண்ணுவாங்க, சர்ச்சில், அதெல்லாம் அனுபவம் வருது. இது அவனுக்கு ஞாபகத்தில் வந்துட்டு, அம்மா ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா, இது மாதிரி இவனோ கொஞ்சம் இயேசுவே எனக்கு உதவி செய்யும், என் கை இப்படி இருக்குது, எனக்கு கை சரியாச்சுன்னா என்ன செய்வேன், நானும் ஒழுங்காக ஜோம் பண்ணுவேன் இப்படின்னு ஒரு பொருத்தனை அவனே பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணியிருக்கான். கொஞ்ச நேரத்தில் கை சரியாயிட்டு இல்லையா வேலைக்கு போயாச்சு. இவன் நினச்சானா கை பெரிச்சலை பற்றினதாக இருக்கான். எப்படி பெரிச்சலை பற்றினு சொல்லுவா இல்லையா ஒரு காட்டு பாஷையில் சொல்லிட்டு சேபமாவது மண்ணாங்கட்டி ஆகுது, போயாச்சு. ஒரு வாரம் கழிச்சான். அவன் சொல்கிறான், எனக்கு 2 கையும் செயல்படலை ஒரே நேரம், கொள்ளாமா, இப்போ என்ன செய்யணும்,
இப்போ அவனுக்கு பயம் உண்டாயிட்டு, இல்லைப்பா இது தற்செயலாக நடக்கல, ஏதோ விஷயம் இருக்குது. அப்போ திருப்பியும் பொருத்தினேன். இப்போ என்ன பொருத்தினேன்னா, ஆண்டவரே நான் ஒழுங்காக பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவேன், இனி பழைய பொருத்தனை பண்ணால் எடுபடாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சும்மா சொன்னதே திருப்பி திருப்பி செய்துட்டு இருந்தா, இது உனக்கு வேலையே இதுதான். சில ஆள் ஆத்திரம் வந்தோடனே ஒன்றா சொல்லுது, ஆத்திரம் தீர்ந்தோடனே வேற மாதிரி போகிறது. அப்படி இல்லை அப்படின்னு இவன் ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவேன். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணியிருக்கான், அவனுக்கு கை சரியாயிட்டான். இது வருஷங்கள் போயிட்டு இங்கே ஊருக்கு வந்திருந்தான். எப்போ பார்த்தாலும் காலையில் ஒரு ஜெபம், மத்தியானம் ஒரு ஜெபம், சாயங்காலம் ஒரு ஜெபம். இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னடா இது இப்படி நடக்குது. ஒரு நாள் மாமனார் வீட்டுக்கு போயிருக்கான், அங்கேயும் இதே நடத்தியிருக்கான். அவைய சிஎஸ்எஸ் சபைக்கு போகிறவைய அவைய இது ஒன்றும் விரும்ப மாட்டான். என்ன செம்ம சேபமா, ஒரே சேபான்னு கிண்டல் அடிச்சிருக்கா. இது உனக்கு மனசு கஷ்டம் ஆகிட்டு அவன் பைக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இங்கே வீட்டில் வந்து சிட்டை விட்ட சுற்றிக்கிட்டே நிற்க. அந்த நேரம் அவனுக்கு அந்த முன்னாடி விட்டு நான் போகிறேன். வா என்ன கூப்பிட்டாச்சு, நான் தான் பிரசங்க யாராச்சும் இல்லை. கூப்பிட்டு உட்காந்துருது. அப்போ தான் அவனுக்கு மன கஷ்டத்தை சொல்லுவான். இப்படி ஆக்கம் பார்த்துக்க, எனக்கு நடந்து நான் 2 தடவை பொருத்தனை பண்ணியாக்கும் இப்படி. அதனால எங்கே போனாலும் எனக்கு ஜபத்தை நடந்ததில்லை, அவைய பரியாசம் பண்ணுவ. எனக்கு கோவம் வந்துட்டு நான் பைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு இல்லை கொள்ளாமல் புரியுது. அப்போ ஒரு காரியத்தை சொன்னால் அதை செய்யணுமா, செய்யணும். அவனுக்கு அந்த உணர்வு இருக்குது, இன்றைக்கி அதை செய்கிறான். அது ஒரு நல்ல விஷயம். அன்புக்குரியவர்களே, சில வேளை இப்படி தான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்துருவோம், அப்படி செய்வேன், இப்படி இருப்பேன். ஆனால் பிறகு அதை மறந்து விடுறோம் இல்லையா? உலக சூழ்நிலையில் போகும்போது அவருக்கு தெரியாதா, அவருக்கு இதெல்லாம் தெரியும், அவர் கண்டுக்கிட மாட்டார், அவருக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு இப்படியே காலத்தை கடத்தி விடக்கூடாது. நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றுறதுல கவனம் இல்லாமல் போனால் பிறகு பாப்பாரு, உனக்கு நீ ஆயுசை தந்தால நீ இப்படி தான் என்ன செய்ய போகிறாய், இப்படி தான் அதை இதையும் சொல்லிட்டு நேரம் போக்கிட்டே இருக்க போகிறாய் அப்படின்னு ஆண்டவரை அதை கவனிக்காமல் போயிடுவார். நான் சொல்லுறது புரியுதா? ஆண்டவர்கிட்ட பேசுறதை பற்றி ரொம்ப ஜாக்கிரதை. ஏன் அது வருதுன்னு தெரியலை. எங்கள் அம்மா என்னை பெற்றெடுத்த பிறகு நெய்யூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்து. டாக்டர் சொன்னாலும் ஒன்றில் கிடைக்கும், இல்லைன்னா பிள்ளை 2ல் 1, பிள்ளையை விட்டுரு, அது போட்டு நான் அந்த தள்ளை வச்சு பாதுகாப்போம். இன்னொரு பிள்ளையா இந்த அம்மா பத்துக்கிடலாம் இல்லையா, பிள்ளைய எடுத்து தள்ளையை விட்டால் சரியில்லை அப்படின்னு முடிவுக்கு வந்தாச்சு. அப்போது எங்கள் அம்மா சித்தி மாதிரிலாம் கொஞ்சம் கோயிலுக்கு போகிறவையே இல்லையா, அவைய ஜெபம் பண்ணியிருக்கா. ஆண்டவர் இந்த பிள்ளைய சுகமாய் பெற்றெடுக்க உதவி செய்தா, இதை உமக்கு தந்துடுவோம், உமக்கு ஊழியத்துக்கு தந்துடுவோம் அப்படின்ட்டு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி இது ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு. அப்படி தானே உங்கள் முன்னால் நிற்கிறேன். இல்லையா, பிறகு அதை மறந்துட்டாவ. எப்படி மறந்தாச்சு, எல்லாம் மறந்துட்டு நான் +2 முடித்தோடனே என்ன இன்ஜினியரிங் படிக்க விட்டுட்டாவ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நாட்டேருக்கு படிக்கணும்னா அங்கேயே விட்டுருக்கேனா என்ன, எனக்கும் தெரியாது, சொல்லவும் இல்லை. ஃபஸ்ட் இயர் வேகமாக போச்சு. 2வது வருஷத்தில் எனக்கு ஒரு பெரிய மனக்குழப்பம். நான் 15வது வயசுலேருந்தே பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது இன்னொரு செய்தி. அந்த குழப்பம் என்னென்னா, டேய் இங்கே பார்க்கறதெல்லாம் மாய, இதில் மூழ்காத, நீ என்ன இயேசு என்ன முழுசாக பின்பற்றணும், அந்த உணர்வு என்கிட்ட பேசுது. அப்படி பேசி தான் நான் அந்த செகண்ட் இயர்லேயே ஞானஸ்நானம் எடுத்து கோர்ஸ் முடித்த பிறகு பெரும்பா அப்படியே ஊழிய சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். எதுக்கு சொல்லுகிறேன், எத்தனை வருஷத்துக்கு முன்ன 19வது வயசில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன். 19 வருஷத்துக்கு முன்னே எங்கள் அம்மா பண்ண பொறுத்தனை எனக்கிட்ட சொல்லவே இல்லை, தெரியவும் செய்யாது. பிறகு நான் ஊழியத்துக்கு வந்து வருஷங்கள் ஆன பிறகு தான் அந்த காரியத்தை என் சித்திமார் எல்லாம் சேர்ந்து, நாங்கள் எல்லாம் சேர்ந்த அன்னைக்கு இப்படி இருந்து அழுது விழிச்சாக்கம் என்ன வாங்க நம்ம பார்த்துக்க, நாங்கள் எல்லாரும் மறந்துட்டோம். எப்படி எல்லாரும் மறந்துட்டோம், கர்த்தர் மறக்கலை, சரியான இடத்துல கொண்டாந்து விட்டுருக்காரு. அவர் பயங்கரமான ஆளு இல்லையா, ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணால் நிறைவேற்று. ஆண்டவருக்கு அவர் பெரியவர், அவர் மறக்க மாட்டார். நமக்கு மறந்தாலும் அவர் மறக்க, தாய் மறந்தாலும் மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அப்படியும் மறக்க மாட்டார். இப்படியும் சரி, என்ன சொல்ல வந்தேன், பொறுப்புள்ளவர்களோ நடக்க பார்க்கணும். அல்லோ எல்லாம் ஆண்டவருக்கு பொறுப்பு. நீ உலகத்துக்கு பொறுப்பாக இருக்குதியா, மனுஷனுக்கு பொறுப்பாக இருக்குது, அது 2வது தான். 1வது ஆண்டவருக்கு பொறுப்பு. அதுக்கேற்றபடி மற்ற விஷயத்துலையும் பொறுப்பாக நடக்கணும். சும்மா ஏதோ குத்தத்துக்கு போகிறேன் பைபிளை எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுகளுக்கு அப்படி தான் சும்மா நேரம் போக்கு மாதிரி அதில் போகிறது, கொஞ்சம் நேரம் அதில் போயிருந்தால் கையை காலை உதறிட்டு தலையை குலுக்கிட்டு வந்துடுது. நாம் அப்படி நினச்சிடக்கூடாது. இல்லையோ, ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் நமக்கு இருக்கணும். அவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறவர். நாம் ஆண்டவர்கிட்ட சில காரியத்தை பெற்றுக்கொண்டா அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஒரு ஆள் ஒரு உதவி செஞ்சா சாவுதர உங்களை மறக்க மாட்டேன் சொல்லுவேன் இல்லையா. அப்போ ஆண்டவர் நமக்கு உயிரை தந்திருக்கிறார், என்ன மற்றவன் தர முடியாத தந்திருக்கிறார் இல்லையா. அப்போ எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும். அந்த அளவு இருக்குதுங்களா, நீங்கள் பேசணும். அந்த அளவு ஆண்டவர் உங்களோட பேசி உங்களை நடத்தி உங்கள் ஜெபத்தை கேட்டு சாட்சி சொல்லிடுவா. ஐயோ ஆண்டவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார்னு அழுது விழிச்சு ஒரு சாட்சியோட முடிஞ்சு. அப்படியா
ஒரு சாட்சியோட முடிச்சிடணுமா? நீங்கள் உலகத்தின் முடிவு பறிந்து எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். இருக்கணும் இல்லையா? எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துடுங்க. உங்களுக்கு உயிரை தந்து வாழ்க்கையை தந்து இன்னைக்கு 4 பேர் மத்தியில் நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறது காரணம் உங்கள் சாமர்த்தியம் கிடையாது, உங்கள் பணம் கிடையாது, உங்கள் திறமை ஒன்றும் கிடையாது இல்லையா? ஒரு காலத்தை நினச்சி பார்த்துருந்தா எல்லாரும் தூர போட்டு ஒதுக்கி போட்டு அப்படி போட்டிருந்த ஆளெல்லாம் இருந்திருப்போம். ஆண்டவர் தேடி வந்ததுனால இன்னைக்கு 4 பேருக்கு முன்ன கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறோம் இல்லையோ? அப்போ எவ்வளவு நன்றியாக இருக்கணும், எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு உதவி செய்யும். இது நீர் தந்த உயிர் தானே, பின்ன வேற ஆளுக்கு வாழ என்னத்துக்கு? இது நீர் தந்த வாழ்க்கை தானே, பின்ன வேற ஆளுக்கு நான் வாழ என்னத்துக்கு? நீர் சொல்லுதே செய்வேன். அப்படி ஒரு நல்ல உறுதியான மனப்பான்மை நமக்கு வரணும். உலகத்துக்கு ஏற்ப சிந்திக்கப்படாது. இந்த கூட்டத்தில் வந்து மட்டங்க இருக்குதில்ல. கூட்டத்தில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் வெள்ளை கட்டிக்கிட்டு அப்படியே வந்துடுவிய. அங்கேயாவது ஒரு கல்யாண வீடு நடக்கும், அங்கே வந்து நிற்கிறத பார்த்துருங்க. நம்ம ஆளெல்லாம் பாருங்க, இங்கே வெள்ளை கட்டிட்டு வருவாவ. கல்யாண வீட்டில் போனால் ஐயா அப்பா என்ன ஆடம்பரம், என்ன பெருமை, அல்ல இல்லை இல்லையா? அது ஏன் அப்படி? சிம்பிள் அண்ட் ஹம்பிள். இது அறிவுக்குரிய சரீரம், இது வேண்டாம். நாங்கள் சிம்பிளாக போயிட்டு சிம்பிளாக வந்தால் போதுமே. அது பிரசங்காரு அங்கே போனால் அந்த சூழ்நிலையில் நிற்க முடியாது, பின்ன அந்த பேச்சு சூழ்நிலை நீ போகிற என்னத்துக்கு? நிற்க முடியும்னா போய் நில்லு, இல்லைன்னா போகாத, அல்ல இல்லையா? எங்கே இருந்தாலும் அது வந்து மத்தேயு 11:28-29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லியிருக்கா. இப்போ முதல்ல நாங்கள் எல்லாம் பேசும்போது சீசராக்கி தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சும்மா விசுவாசத்தை ஒன்றும் தரமாட்டோம். அப்போ சீசராகுதலுக்கு முதல் படி தாழ்மை. என்னது? இயேசுக்கு சீசர் ஆகணும்னா தாழ்மை படிக்கணும் இல்லையா? அந்த தாழ்மை எப்போதும் அது உள்ளான ரீதியிலும் பரம்பான ரீதியிலும் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியாக இருக்கிறார் இல்லையா? அது யாக்கோபு 4:6 பிசாசு வந்துடுவான். விசுவாசிகள் உங்களை காத்துக்கொள்ளணும். நாம் வாழுகிற சூழ்நிலை ரொம்ப ஆபத்து. அது மற்றவங்களுக்கு பிரச்சனை வராது. கர்ச்சிக்கிற சிங்கம் போல இவனை விழுங்கலாமோ என்று அவன் விசுவாசிகளை தான் குறி வைக்கிறான். ஒரு சபை நடத்துறதுல எங்களுக்கு நிறைய சவால் இருக்கு. வேற ஒருத்தனுக்கு வராதெல்லாம் விசுவாசிக்கு வரும். அப்போது அதுக்கு காரணம் என்னென்னா பிசாசு எப்போதும் என்ன செய்யறான்? சுற்றி வருகிறான். 1 பேதுரு 5:8 அதனால் தெளிந்த புத்தி ஆயிரு, விழிப்பாயிரு, உறங்காத. விழிப்புன்னு சொன்னால் ராத்திரி இப்போ விழிப்பு ஜபம்னு ஒரு மரபு இருக்குது. ராத்திரி கண்ணை முழிச்சு ஜபிக்கணும், அப்போ ஆண்டவர் கிருபை தருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் பைபிளில் விழிப்புன்னு சொல்கிறது கண்ணு முழிச்சிருக்கிறத பற்றி சொல்லலை, ஆத்மாவனுடைய விழிப்பு. அல்ல ரொம்ப முக்கியம். முதலாவது உன் ஆத்மாவை குறித்த விழிப்பு, உன் ஜீவிதத்தை குறித்த விழிப்பு, கர்த்தர் உனக்கு தருகிற உணர்த்துதல்களை குறித்த விழிப்பு, கற்றுத் தருகிற வசனங்களை குறித்த விழிப்பு. அல்ல எங்கே போனாலும் நம்ம மனசில் அந்த விழிப்புணர்வு தான் இருந்துகிட்டு இருக்கணும். சில சந்தர்ப்பம் கண்ணை முழிக்க வேண்டியது வரலாம், ஜபிக்கலாம், தப்பு கிடையாது. நான் இல்லை எவ்வளோ ராத்திரி முழுவதும் ஜபிக்கிறேன், கூட்டம் கிடையாது, பாட்டம் கிடையாது, சுண்டலும் கிடையாது, காப்பியும் கிடையாது. அல்ல அது ஒரு தனி அனுபவம். சரி, அப்போ இன்னைக்கு அந்த அனுபவங்கள்லாம் மங்கி கொண்டிருக்கிறது. ஜீவியத்தை குறித்த விழிப்பு கிடையாது, ஆத்மாவை குறித்த விழிப்பு கிடையாது, உள்ளான மனசில் நான் எப்படி இருக்கிறேன்ங்கிற சிந்தை கிடையாது. புறம்பான மனசில் அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, இப்படியே கவலைப்படுகிற சூழ்நிலை விசுவாசிகளுக்கு வந்து விடுகிறது. அதை உங்களுக்கு சரிப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அல்லையோ? அப்போ ஆத்மாவில் பலன் அடைவது, ஆண்டவரோடு நடக்கிறது, அனுபவத்தில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படி? ஏன் அவனுக்கு மனைவி இருந்து பிள்ளை எல்லாம் இருந்து அவர்களை பற்றி எல்லாம் எழுத இல்லையே, ஏனோக்கு மட்டும் சஞ்சரித்தான். அந்த தனித்து நடக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் 1 யோவான் 1:3 தானே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லையோ? ஆவியாக இருக்கிற தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார், ரூபமாக இருக்கிற குமாரனுடைய வார்த்தையும் வழிமுறையும் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லையோ? அதான் அது பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இயேசுக்கு சிந்தை, இயேசு அது ரொம்ப சும்மா பொதுவாக அந்த இயேசு ஆராதனைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இயேசு சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்குங்க. புரியுதா? இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம், இயேசு ஆராதிக்கிற அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, அவர் ஆராதிச்சிட்டோம், பாட்டு பாடிட்டோம், அவர் சந்தோஷப்பட்டாச்சுன்னு சாமியேன்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறாங்க. சீசராகணும். அது முன்னெல்லாம் ஞானஸ்நானம் அப்படி தான் பிரசங்கம். சீசராகணும் அவர் சொன்னபடி நடக்கிறது. அல்லோ நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீசர்கள் சொல்லி அது யோவான் 8:31-32 வாசிக்கிறோம். அல்ல அப்போ இயேசுவின் வார்த்தையில் நடக்கிறது. இப்போ ஆராதனை கொள்கை வந்த பிறகு இது
காணாமல் போயிடுறதை நாங்கள் உணர்கிறோம். அப்போ இயேசுவின் வார்த்தையில் நடக்கிறது, இயேசுவின் மாதிரியில் நடக்கிறது. நான் செய்த மாதிரி செய்யும்படி மாதிரி காண்பித்தேன். யோவான் 13:15, 1 பேதுரு 2:21. அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி. எப்படி அடிச்சுவடு? அவர் நடந்த அதே பாதையில் நடக்கும்படி. 1 யோவான் 2:6, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானே நடக்கணும். இப்போ இந்த சீஷத்து அனுபவம் இல்லாமல் போகுது. விளங்குதா உங்களுக்கு? சீஷத்து அனுபவம் தான் முக்கியம், சீஷத்து அனுபவம் தான் முக்கியம். நீங்கள் இயேசுவின் சீடர்களாய் அடிச்சு ஒட்டலை அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய் நீங்கள் யோவான் 10:27-28, என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, எனக்கு பின் செல்லுகிறது, என்னை அனுகமிக்கணும். அல்லேலூயா. அப்போ இயேசுவோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கு இல்லையா? இருக்கு. அது இப்போ புதுசாக இருக்கு. பல சபைகளில் சொன்னால் യേശുവോട് സഞ്ചരിക്കുന്നതോ അത് എങ്ങനെയാണ് പാസ്റ്ററെ അറിയില്ലല്ലോ, ഞങ്ങൾക്ക് അവരെ ആരാധിക്കുവാൻ മാത്രം അറിയും എന്നുള്ളതുപോലെ. ഓക്കെ, അപ്പോൾ அந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். நோவாவை குறித்து எழுதியிருக்கு, நோவா தேவனோடு சஞ்சரித்தான், அவன் நிமித்தம் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. அது ஒரு இஷ்யூ. இப்படி இயேசுவோடு சஞ்சரிக்கிறவர்கள் மட்டும்தான் ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்ல ஓகே, ஆத்மாவிலே பரலோக சிந்தை, பூமிக்குரிய சிந்தை இல்லை, பரலோக தேவனுக்கு பிரியமானது சிந்தை. அது பிலிப்பியருக்கு எழுதின அந்த வசனம் இருக்குது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியல் சொல்லியிருக்கு. பற்றியெல்லாம் அப்படிப்பட்ட சிந்தையாகும் பரலோக தேவனுக்கு பிரியமான சிந்தை. அப்போ பரலோக தேவனுக்கு பிரியமான சிந்தை இருக்கிறதா, பூமிக்குரிய சிந்தையில் போகிறோமாங்கிறதெல்லாம் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளாமல். 4:8 சரி, இதெல்லாம் அவங்க உள்ளான மனுஷன் ஆத்மாவை புதுசாக்குகிற பலப்படுத்துகிற அனுபவம், தேவ ராஜ்யத்தின் தேவ சித்தம் செய்கிற அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவம் வரும்போது மற்ற காரியங்களையும் தகுதியான காரியங்கள் அவர் புறப்படுகிறார். இல்லையோ? அப்போ பரலோக தேவ சித்தத்துக்கு ஏற்ற காரியத்தை தேடாம அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இதுதான் வேணும்னு நீங்கள் ஓடினா ஆண்டவர் எந்த அளவு உங்களுக்கு உதவி செய்வார்னு எனக்கு தெரியலை. இல்லையோ? ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான். இப்போ இஸ்ரவேலர்கள் பாவம் செஞ்சாங்க, 10 முறை பரீட்சை பார்த்தாங்க. ஆனால் அந்த வனாந்தரத்தில் மன்னா போடுதுன்னு அர்த்தம் இல்லை. எப்படியா நிறுத்தியிருந்தா ஒரு வாரத்தில் எல்லாம் க்ளோஸு. அது நிறுத்தம் இல்லை, அதை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாராம் பாவம் செஞ்சாலும். அது ஆண்டவருடைய ஒரு கிருபை தான், இரக்கம்தான். இல்லையோ? சரி, இப்போது இப்படிப்பட்ட உள்ளான மனுஷன் அடிப்படை இருக்கிறதான்னு பார்த்துடுங்க. இப்போ மனசை பரலோகத்தில் வைக்கணும் அல்லது ஆண்டவரோட சஞ்சரிக்கணும். ஓகே, அந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இயேசுவோடு சஞ்சரிக்கிறது. அப்போ இயேசுவோடு சஞ்சரித்தால் மட்டும்தான் அவர் வரும்போது நாம் போக முடியும். இயேசுவோடு சஞ்சரிக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம எப்படி பார்க்கலான்னு சொன்னால், ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களுக்குள்ளே அது 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். அல்லேலூயா. நல்லா புரியுங்க. அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை பார்க்கலாம் இல்லையா? அது கலாத்தியர் 4:19. கலாத்தியர் 4:19, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் இடம் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஏசுநாதர் பறந்தாருன்னு பாடிக்கிட்டு தெரியாதில்ல. அவர் பறந்து 2000 வருஷத்துக்கு முன்னே பறந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிரோடு எழுந்து மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு அவர் இருந்துட்டு இருக்கார். இன்னும் தூங்கு தூங்கு பாலானி பத்தலையில் பிறந்தவரை போற்றி தித்தி மனமே, இதெல்லாம் இந்த கத்தோலிக்க விக்கிரக ஆராதனுடைய தொடர்ச்சியாகும். இப்போ அவர் வளர்ந்தாச்சு. அவர் முதல் வருகை முடிஞ்சு 2ஆம் வருகைக்கு வாசலில் வந்திருக்கு. எப்படி? இப்போ முதல் வருகையை பற்றி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கதா? என்னைக்கு ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே ஆண்டவர் நமக்குள்ளே பிறந்தாச்சு இல்லையா? இல்லையா? அதாலே கிறிஸ்து உங்களில் உருவாகும் இடம். நீங்கள் ஆதி திருச்சபையின் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் பிறந்த தேதியே காட்டலை. ஆமாம், இது சொல்லப்படாதா? சொல்லலை. இயேசுநாதரோட பிறப்பை கொண்டாடுகிற அனுபவத்தை ஆதி திருச்சபையத்திலேயோ நிருபங்கள் எங்கேயுமே பார்க்க முடியலை. ஏன்? அவங்க வேற ஒரு காரியம் செஞ்சாங்க, இயேசுவை எல்லாருக்குள்ளேயும் உருவாக்கி விட்டுட்டாங்க. அல்ல, புரிஞ்சுதா? கிறிஸ்து நமக்குள்ளே, அதான் சொல்ல கற்ப வேதனைப்படுறேன், எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவை உருவாக்குனாங்க. அவருடைய சிந்தை, அவருடைய வார்த்தை, அவருடைய நடக்கை, அவருடைய சீஷத்துவம், அவருடைய மாதிரியை இயேசு உருவாக்கி விட்டார். அப்போ இயேசுவின் சிந்தையில் ஒரு ஆள் நடக்க ஆரம்பிக்கும் போது எத்தனை வருஷம், என்னைக்கும் கிறிஸ்மஸ் தானே இல்லையா? நமக்குள்ளே அவர் வாழுகிறார் இல்லையா? மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். புறஜாதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை அங்கே பவுல் சொல்லுகிறாரு. அவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்கு அவர்களுக்குள்ள 27 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய ரகசியம், மகிமை, ஐஸ்வர்யம்,
பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக கவனிக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே இருப்பது அந்த ரகசியம். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை தன்மை நமக்குள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். உருவாக்கப்படலைன்னு சொன்னால் அவர் பறந்தார் வந்தார் போனார், நமக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆகிடும். அப்படி அல்ல, கிறிஸ்து நமக்குள்ளே வாழுகிற அனுபவம். ரெண்டாவது, கிறிஸ்துவின் அனுபவம் நமக்குள்ளே வளருகிற கிறிஸ்துவின் சிந்தை கொஞ்சமாக உருவாச்சு. அது பழைய காலத்துல எல்லாம் பிரதர் ரசிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்பாங்க. அதை வச்சு இந்த ஆளுக்கு ஆவிக்குரிய அனுபவம் என்னதுங்கிறது ஓரளவு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. சரியா? சரி, அப்போ கிறிஸ்துவுள்ள குழந்தை இவ்வளவு தான் இருக்கான், அதுக்கு மேலே எதிர்பார்க்கப்படாது இல்லையா? ஓகே. அப்போது பல வருஷம் விசுவாசிகள் ஆகும்போது நாம் கிறிஸ்துவில் தேறினவர்களாகணும். அல்ல பவுல் சொல்வார், எந்த மனுஷனையும் கிறிஸ்துவில் தேறினவர்களாய் நிறுத்தும்படி. அல்லையும் குழந்தையா இருக்கப்படாது. அப்போ கிறிஸ்துவின் சிந்தையில் நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்கன்னு பாருங்கள். சபை அப்படி தான் சொல்லியிருக்கு. எபேசியர் 4:11 கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகணும். 15ஆம் வசனத்தில் கீழே வந்து எழுந்தோன்னா, அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களாக இருக்கும்படி செய்தார். நாம் வடக்கு தக்காட்டு வைவெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே தெரியப்படாது. இருக்க இடத்துல இருந்து முட்டுக்குத்தி பிரார்த்திச்சு യേശുവിൻ്റെ വചനം വായിച്ച് അങ്ങനെ യേശുവിൻ്റെ சித்த பாவம் அல்ல அவனுடைய பாவத்தில் சிந்தாகதியில் வளருகிறவர்களாக இருக்கணும். சரிதானே? வளர்ந்தியலாம். அதை இப்போ கேட்பான். வயசு வளர்ந்துருக்கு. ஒரு பிள்ளைக்கு 10 வயசாச்சு, தொட்டில் விட்டு இறங்கலை, தொட்டிலே கிடக்குது, அதுக்கு இன்னும் பால் தான் கொடுக்கணும்னா பெருதங்காரு பிள்ளை 10 வயசுக்குன்னு தொட்டில் விட்டு இறங்கலை, இன்னும் கேக்கு குடிப்பீங்களா? நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டேன். உங்கள் பிள்ளை 10 வயசானா அது இளம்பி நடந்து ஓடி, எனக்கு ஒரு பேர பையன் இருக்கான், அவனுக்கு 10-11 வயசு, ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்தா, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லையா, எனக்கிட்ட பழைய ஸ்பேனர் இல்லைங்கிறது, சர மாதிரியா சைக்கிளை காத்தியெல்லாம் பிரித்து போட்டான். நான் பார்த்தேன், கொள்ளாமை, அவனுக்கு வயசில் ஏறக்குறைய நான் அப்படி தான் செய்தேன், அது வேறு விஷயம். நான் பார்த்தேன், ஓ பிரித்து கிடக்கட்டு, இனி ஓட பிரிச்சாச்சு இல்லையா, கிடக்கட்டு போகிற பார்த்தா சர மாதிரியா எல்லாத்தையும் மாட்டி ஓட்டிட்டு இருக்கேன். கொள்ளாமா அல்ல இல்லையோ, நான் ஆச்சரியப்பட்டேன் மனசுக்குள்ள, வெளியே சொல்லலை. கொள்ளாமே இந்த வயசுலேயே ஒரு தரம் சொல்லி கொடுக்கல, அம்பாட்டு கலத்தி பிரித்து போட்டுட்டு திருப்பிய மாட்டி எல்லாம் வேலை பார்த்தாச்சு. சரி, அப்போது 10 வயசில் பையன் இப்படி செஞ்சுட்டானா பரவாயில்லையே. அப்போ இது போல் நாமளை ஆண்டவருக்குள்ளே வளருகிறவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவ கேட்ட அறிவில் வளரணும், பரிஜானம் அல்லே, அந்த அறிவில் வளரணும், அந்த பலத்தில் வளரணும், சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், பிசாசு விரட்டுறதுல வளரணும், உலகத்தை ஜெயிக்கிறதுல வளரணும். இன்னும் எத்தனையோ காரியம் இருக்குது, வளர்த்தியெல்லாம். யோவான் 16:33 ஆண்டவர் சொன்னார், உலகத்திலெல்லாம் உத்தரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தேன்னா சரணடைஞ்சனா? சரணடையலை, ஜெயித்தேன். இப்போ பிரசங்க மாதிரிலாம் சரணடைஞ்சு பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் யாரையும் இருந்துக்கிட்டு நாங்கள் ஜெயிச்சோம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட செய்ன்னு சொல்லலை, உலகத்தை ஜெயித்தேன். அது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் தானே, உலகத்தால் கரைபடாதபடி காத்து கொள்ளுகிறதே மாசில்லாத சுத்த பக்தி. இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையாகும். நான் உலகத்தான் அல்லாத போல் அவர்கள் உலகத்தார் அல்ல ஆண்டவர் சொன்னார். இந்த மாதிரி விஷயத்தில் வளருதியலான்னு பாருங்க. சரியா? உள்ளான மனுஷன்லே ஆத்மாவிலே பரலோக சிந்தையிலே பரலோக நேசத்திலே உலகத்துக்கு சரணடையாத அனுபவத்திலே கிறிஸ்துவின் வசனங்களிலே நாம் வளரணும். குழந்தை வளர்ந்த பூரண அடங்கும்படி தான் சபையை கொடுத்துருக்கு. சபைங்கிறது சரீரத்தில் வளர்த்தி எடுக்கல, ஆத்மாவிலே வளர்த்தி எடுக்கிறது அல்ல. அந்த உள்ளான மனுஷன்லே ஆண்டவர் சொல்வார், உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால் ஆத்மா இருட்டாக இருக்கும், அந்தகாரமாக என்ன இருந்தீர்கள். அது எபேசியரில் வாசிக்கிறோம். முற்காலத்திலே அந்தகாரம், பிறகு மனம் திரும்பி குணப்பட்டு வரும்போது ஆத்மாவில் ஒரு வெளிச்சம் உண்டாகுது, ஒரு பிரகாசம் உண்டாகுது. எபேசியர் 5:8 முற்காலத்திலே அந்தகாரம், இனி வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஆத்மாவில் ஒரு பிரகாசம். எந்த அளவு பரலோக சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை வருதோ அந்த அளவு ஆத்மாவில் ஒரு பிரகாசம் வருது. எங்கே வருது? ஆத்மாவில் உள்ளான மனுஷனில் ஒரு பிரகாசம் வருது. அது நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் பிரகாசிக்கிறேன், சூரிய பிரகாசத்துக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? சூரியன் உதிக்கும் போது மங்கள உதிக்கிய மாதிரி ஒரு ஆள் ரட்சிக்கப்படும் போது கொஞ்சம் போல வெளிச்சான். கிறிஸ்துவில் குழந்தை. அடுத்தது கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தை, ஞானம், புத்தி, விவேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் எல்லாம் உண்டாகும்போது அந்த பிரகாசம் வளர வர அதிகமாகிறது. அதுதான் 2 கொரிந்தியர் 3:18 திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல மகிமை. காலையில் உதிச்சது மத்திய 9 மணிக்கு சூடு கூடிட்டு 12 கழிச்ச வரை பார்க்க முடியாது, அந்த வெளிச்சத்துக்கு வந்துட்டு இல்லையா? இதுபோல் உள்ளான மனுஷன்ல வர மகிமையின் மேல் மகிமை அடையணும், பலத்தின் மேல் பலன் படணும். புரிஞ்சது? அவர் ஐடியா கிடைச்சதா?
புறம்பான மனுஷனில் ரொம்ப பெருசாக வளர்ந்தா பெரிய பெட்டி வாங்கணும், நீளம் வீதி எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஸ்டாண்டர்டாக கிடச்சாது பற்றியெல்லாம் அதை சொல்லி தான் செய்யணும். அவ்வளவுதான் சொல்லி தான் ஆகணும். உள்ளான மனுஷனில் பலப்படணும், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கணும். அந்த பாட்டி அப்படி இருந்ததுனால நான் நல்ல பலமாக இருக்கிறேன், நல்ல இல்லையோ பயங்கர பலம்தான். அந்த பலம் உங்களுக்கு உண்டா? நீங்கள் பலப்படுத்தியலாம் பலவீனப்படுத்தியலாம்? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அல்ல இல்லையோ ஓலை குடிசையில் இருந்தாலும் ஆத்மாவிலே பலன், உள்ளான மனுஷன்ல பலன். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமா வாழ்ந்து பாதாளத்துக்கு போனான். லாசரு தெருவில் கிடந்தாலும் நீதிமானா இருந்திருக்கான். ஆபிரகாம் பக்கத்தில் போய் இருந்துட்டானே இல்லையா? அப்போ நமக்கு அந்த சிந்தை இருக்கணும் இல்லையா? பரலோக சிந்தை, மகிமையின் சிந்தை, புதிய சரீரம் கொடுப்பாருங்கிற சிந்தை. அது லூக்கா 20:36 மரித்தோர் உயிர் தழுதல் அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பார்கள், அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள். அல்ல இல்லையா? எப்படி இந்த சிந்தை இல்லையா இருந்திருக்கணும்? இதில் போட்டு ஊசி போட்டு இப்படி எத்தனை தூரம் கொண்டு போகிறது? அந்த புதிய தேவதூர்களுக்கு ஒப்பான ஒரு சரீரம் இருக்கிறது, மகிமையின் மேல் மகிமை அடைகிற சரீரம் இருக்கிறது. அது 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதனாலே அவரை போல இருக்கிற ஒரு சரீரம், மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அது மாதிரி ஒரு சரீரம் இருக்கிறது. பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினானே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்தை மாற்றி அமைப்பாராமே, அப்படி ஒரு மகிமை இருக்கிறது. அல்ல இல்லையா? ஆத்மாவில் முதலாவது இங்கே ஒன்று சொல்லணும். அது கொலோசியர் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட இழந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள்னு சொல்லியிருக்கு. சரியா? அந்த முதல் வசனம் சொல்லுவது நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தீர்களா. என்னது? அது மரித்தோர் உயிர் தழுதலின் அனுபவத்தை தான் சொல்லியிருக்கு. கிறிஸ்துவுடனே ஏற்கனவே எழுந்தீர்களா, பாஸ்டன்ஸில் இருக்கு, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுது. அது எபேசியர் 2:7 அவர் கிறிஸ்துவுடனே கூட நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோட உட்காரவும் செய்தார். நல்ல கவனிச்சலா? எழுப்பியாச்சுன்னு இல்லையா சொல்லுது அந்த வசனம்? அப்படித்தானே? கிறிஸ்துவுடனே கூட எழுந்தீர்களா, எழுப்பி உட்கார செய்து விட்டாரா, பாஸ்டன்ஸ் ஆகும். இது என்ன பிரசங்கியாரு? இயேசுநாதர் வரும்போது இல்லையா நம்ம எழுப்புவார், அதுக்கு இல்லையா காத்து கிடக்கும்னா இங்கே வேற ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு. அது என்னது? அதுதான் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே நம்ம படிக்கும்போது அந்த ஞான ஸ்நான அனுபவத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஞான ஸ்நானம் என்பது கிறிஸ்துவுடனே கூட பழைய மனுஷனை என்ன செய்தான்? 3ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் ஞான ஸ்நானம் பெற்ற அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாய் ஞான ஸ்நானம் பெற்றது அறியாதிருக்கிறீர்களா, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தவர்களிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கு ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அதுவும் பாஸ்டன்ஸ் தான். என்ன புரியுதிய? எப்போது இயேசுவின் சீஷத்துவத்தை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சரியான ஒரு ஞானஸ்நான அனுபவத்தில் வர்றீங்களோ அப்பமே உங்கள் ஆத்துமாக்களிலே ஒரு உயிர் தழுதல் நடந்தாயிற்று. அல்ல இல்லையே? ஆத்மாவில் ஏற்பட்ட உயிர் தழுதல் சொல்கிறேன். அல்ல இல்லையா? உள்ளான மனுஷன்ல ஒரு அதான் பழைய மனுஷனை அடக்க முடியாதுல்ல. கிறிஸ்துவோடு கூட புதிதான ஜீவன் உள்ள நடந்து கொள்ளும்படி அதான் கிறிஸ்துவோடு ஆத்மாவில் எழுந்திருக்கிற ஒரு விஷயம் ஏற்பட வேண்டும். அப்போ மனசை பரலோகத்திலே வச்சுட்டோம், சரீரம் தான் இங்கே இருக்குது, மனசு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. ஜடம் தான் இங்கே இருக்குது, மனசு பரலோகத்தில் இருக்கக்கூடிய அனுபவம், உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிற அனுபவம். இப்போ புரியுதா? எங்கே போனாலும் வந்தாலும் பூமிக்குரிய எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் மனசு எங்கே இருக்கணும்? விசுவாசிக்க மனசு எங்கே இருக்கணும்? அதுதான் விசுவாச ஜீவியம்னு சொல்லுது. அல்ல வேலைக்கு போனாலும் என்ன செஞ்சாலும் மனசு அங்கே தான் இருக்கும். இங்கே கொஞ்ச நாள் இருக்கணும், அதுக்கு கொஞ்சம் போல மனசு அங்கே இருக்கும். வேலை செய்தாலும் ஜெபம் பண்ணி கொண்டே வேலை கத்தரிக்காய் வெட்டினாலும் மனசு ஜெபிச்சுட்டு இருக்கு, மனசு அங்கே இருக்கு. இது மாதிரி அப்போ மனசை பரலோகத்தில் வைக்கிறது. அப்போ அவர்கள் எழுந்தவர்கள் ஆத்மாவில் ஒரு உயிர்த்தெழுதல் அடைந்தாயிற்று, ஏற்கனவே அடைஞ்சாச்சு. ஆத்மாக்களில் உயிர்த்தெழுதல் முடிஞ்சாச்சு, இனி சரீர உயிர்த்தெழுதலுக்கு தான் காத்திருக்கிறோம். சரியா? அதான் பிலிப்பியர் 3:20 வல்லமையான செயல் நம்முடைய அற்பமான சரீரத்தை மாற்றி அமைப்பார். ஆத்மா ஏற்கனவே மாற்றி அமைச்சு மறுரூபம் நடந்துட்டுலையா இருக்குது, பூரணத்துக்கு நேராக போயிட்டு இருக்குது. இனி சரீர உயிர்த்தெழுதலுக்காய் நாம் காத்திருக்கிறோம். அப்போ உள்ளான மனுஷன்ல இப்படி பலப்பட்டு இப்படி மறுரூபம் அடைகிறவர்கள் தான் இந்த சரீர இயேசுவின் மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பான உயிர்த்தெழுதலை அடைய முடியும் என்கிறத அறிஞ்சிருக்கணும். உலகத்தில் வாழ போகிறதே இயேசுநாதருக்கு சிந்தையும் கிடையாது, உணர்வும் கிடையாது, அவரு கூட நடக்குதும் கிடையாது. இப்போ எப்படி ஆகும் அவர் இருக்கிற மகிமை அடைய முடியும்? முடியாது இல்லையா? முடியாது. 20 வருஷம் 30 வருஷம் கூட்டத்துக்கு வந்தாச்சு, எப்படி இருக்குதுன்னு கேட்டா அப்படியே தான் இருக்கு பிரசங்கியாரு. 20 வருஷமா இப்படியே தான் இருக்கு, அவ்வளோ
ஒரு மாற்றமும் இல்லை. பிறகு எப்படி ஆகும்? இயேசுநாதர் வர்றாள் ஒரு இமைப்பொழுதில் எப்படி ஆக மாற போறிய? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அல்ல முடியாது. இப்போமே அது ஏற்பட்டால் தான் அது நடந்துக்கிட்டே இருக்க ப்ராசஸ். ஒரு நாள் டக்குன்னு அடித்து பறந்துட்டோம். இல்லையா? இதெல்லாம் இதுதான் நமக்கு தேவை. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறோம். அவர் சொல்கிறார், இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, லூக்கா 21:28 தானே, நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்த வேண்டிய வேலையில் வந்திருக்கோம். பூமியில் அதுவும் இதுவும் நடந்துகிட்ருக்கோம். எத்தனை ஜோம் பண்ணாலும் சில பிரச்சனைகளை சரி பண்ண முடியாது. போ பிசாசே, நான் என்ன போகிறேன் அப்படின்னு போகிறதுக்கு என்ன ஆயிடணுமா? ரெடி ஆயிடணுமா? 28 நிமிர்ந்து பார்த்து மீட்பு, உங்களை ரெஸ்கியூ, இந்த ஆபத்து சூழ்நிலையிலிருந்து சிக்காமல் பாதுகாக்க போகிறேன், அதுக்கு வர்றேன், தலையை மேலே உயர்த்து. இதுவரை கேட்ட விஷயங்கள் இருந்தால் தான் செய்ய முடியும். கடைசி நேரத்தில் தலையை உயர்த்து மேலே பாருன்னா எங்கே மேலே பார்க்குது? இல்லையா? ஆயுசு முழுதும் மண்ணை பார்த்தே நடந்த பண்ணி இனி கொல்ல கொண்டு போகிறவளை தான் வானம் பார்க்கணும். அப்படி ஆயிடப்படாது. ஏற்கனவே மனசை பரலோகத்தில் வச்சு மேலே கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்துக்கு மேலானவளை தேடக்கூடிய அனுபவத்தில் என்ன செஞ்சுருக்கணும்? நடந்து வந்திருக்கணும். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ற அனுபவத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கணும். அப்போ தான் இயேசுநாதர் வரும்போது தலையை மேலே தூக்க முடியும். 36ஆம் வசனம் சொல்லுது, இனி சம்பவிக்க போகிற வேலைக்கு நீங்கள் தப்பணும். மனுஷகுமார் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிப்பு. இங்கே ஜெபம் பண்ணி, இது பிரச்சனை தீர்வுக்கான ஜெபம் இல்லை. இது ஒருமைப்படுதலே மறுமாக்கப்படுவதற்கு தகுதி அடையும்படியான ரெட்டினஸ், அதுக்குள்ள ஜெபம். இப்போ அந்த காலத்தில் வந்திருக்கோமா? சுற்றி நடக்குதுலாம் தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஸோ இந்த நேரத்தில் அது எபிரேயர் 12:1, அது நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை பார்த்து, இயேசு வருகிற வழியை பார்த்து, இயேசு இருக்கிற இடத்த பார்த்து ஓட கிடவோம். பாரம் பிரசங்கியார், எனக்கு பாரதே ஒரு நாளும் பாரம் தீராது. 1 போனால் 3, 3 போனால் 5, அது நம்ம எலும்பு அப்படி இல்லை, தூக்கி தூர தெரிஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும், தள்ளி விட்டு ஓட கிடவோம். அதான் சொல்லியிருக்கு. ஏதோ அத்தியாவசியமான காரியம், பாரத்துக்கு இடம் கொடுக்காத. பாரம் ஒன்று சுற்றி இந்த பூமிக்குரிய பாரம் பரலோக சிந்தையை கெடுத்து விடுகிறது. இல்லையா? எல்லாருக்கும் பாறை இருக்குது, நாங்கள் ஒன்றும் வானத்திலேருந்து வரையில, தூக்கி தூரம் தெரிஞ்சுட்டு ஓடுது. அப்படி தான் ஓடுனா தான் ஓட முடியுது பாருங்கள். எல்லாம் எனக்கு தேவையில்லை, எல்லாம் மிச்சம் எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். இயேசு இந்த விசுவாசத்தை உனக்குள்ளே அற்புதம் மூலமாகவோ பல ரீதியில் உருவாக்கி இருப்பார். அவரே அவருடைய வசனத்தை தந்து கொண்டிருக்கிறார். அவர் தேவனுடைய ஆவியை நமக்கு அனுப்பி இருக்கிறார். ஆமாம், என்னிடத்தில் அன்பாக இருந்தால் கட்டளைகளை கடைபிடிச்சா நான் சத்திய ஆவியை அனுப்புவேன். அந்த சத்திய ஆவியானவர் உங்களை சத்தியத்தில் நடத்துவார். அந்த சத்திய ஆவியானவர் என்னுடைய சாயலை உங்களுக்குள்ள உருவாக்குவார். அந்த ஆவியினாலே மகிமையின் மேல் மகிமை அனுபவத்துக்கு கொண்டு போவார். இப்படி கொண்டு போகிற ஆண்டவரை மட்டும் பார்த்து அவருக்கு பின்னால் ஓடிடணும். அல்லேலூயா. தள்ளி விட்டு ஓடு, தள்ளி விட்டு போகிறதுக்கு ரெடியாகும். எல்லாம் போட்டுட்டு போகிற ஒரு வசனம் சொன்னார்ல, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் சொல்லி பார்த்து கேட்கல, கையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு விட்டப்புறம் ஓடுக்கு மனசு இல்லை. அவள் திரும்பிட்டு கண்ணை உருட்டிக்கிட்டு நின்னா நேரம் விடிச்சிட்டு வானத்தில் தக்கினி விழுந்துட்டு உப்பு தூணான ஆளாம். அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார்ல, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம பற்றியும் நாளைக்கு இன்னாரை நினைத்து கொள்ளுங்கள். ஆமாம், பின்னிட்டு பார்த்தவர்களை நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லப்படாது. ஆகவே ஆண்டவரை நோக்கி இந்த வருகைக்கு போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகி வெளிப்பாய் ஓடணும். அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஆத்மாவிலே பலப்படுது. அல்ல நீ பூமியில் பலப்பட்டியா பதவியில் நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் உனக்கு கூட வராது. பலர் ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணோம், எங்களுக்கு வீடு தந்தீர், எனக்கு கார் தந்தீர், எனக்கு அதை தந்தீர், மாட்டை தந்தீர், ஆட்டை தந்தீர் அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் தந்தேன், நீ கேட்டதெல்லாம் தந்தேன் இல்லை, எல்லாம் இப்போ போட்டுட்டு தானே இங்கே வந்திருக்கா, இங்கே வர்றதுக்கு என்ன செஞ்சான்னு கேட்பார். அதான் பிரச்சனை. மற்ற 7:21 பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவான். விரட்டுறது நல்லது, நோய் போகிறது நல்லது, தீர்க்கதரிசனம் சொல்லுதெல்லாம் நடக்கட்டு. ஆனால் இதை செஞ்சுக்கிட்டு போனால் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே உங்களை எனக்கு தெரியாது. அப்போது ஒன்று புரியணும். ஓகே, இந்த உலகத்தில் ஆண்டவர் பல வியாதி சுகமாக்கி இருக்கலாம், சுகம் தந்திருக்கலாம், நன்மை செஞ்சுருக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு பரலோகத்துக்கு போகலான்னு நீங்கள் யாரும் கற்பனை பண்ணப்படாது. இல்லையா? இது வேற, அது வேற. இதெல்லாம் வாங்கி நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு உள்ளான மனுஷனில் பலப்பட்டியா, ஆத்மாவை பரலோகத்தில் வச்சியா? இந்த இவ்வளவு நேரம் நிறைய கேட்டிருக்கோம். இந்த சிந்தையில் நடந்தியானா பரலோகத்துக்கு போகலாம். இல்லை கார் தந்தார், அதாங்க போட்டுட்டு தானே வந்தா, நீ அனுபவிச்சு வேற அடிச்சு தின்ன முடியாத அளவுக்கு போட்டுட்டு தானே வந்தா. ஆமாம், என்ன உயிர் தந்தீர், ஆமாம் இப்போ செத்து தானே இங்கே வந்து நிற்கிறா. அது வேற, இது வேற. எப்பவுமே போறீங்க பரலோக தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அந்த உணர்வும் சிந்தையும் உண்டாகணும். அந்த உள்ளான மனுஷன் அந்த சிந்தையிலும் அந்த தன்மையிலும் வளர்ந்திருக்கணும். இருந்தால் மட்டும்தான்
ஒரு இமைப்பொழுதுல அந்த சாயலாகி நம்ம போக முடியும். அதுக்கு தான் இந்த காலத்தை கொடுத்துருக்கு. அல்ல இப்போ டிசம்பர் கடைசியில் வந்தாச்சு. கடைசியில் வந்தோடனே நீ பழசெல்லாம் ஒன்று திருத்தி பார்க்கணும், புதிய வருஷத்தில் புதுசாக நடக்கணும்னு நினைக்கிறதில்ல. அந்த வசனம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 4:16, நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, புறமான மனுஷன் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்னதே நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுறது. அது டிசம்பர் 25க்கெல்லாம் நீ காத்திருக்காண்டாம், உலக வருஷ கடைசி காத்திருக்க வேண்டியதில்லை. ஈச் அண்ட் எவ்ரி டே அண்ட் ஏ செகண்ட், ஒவ்வொரு நிமிஷம் உனக்கு புள்ள வளருதில்ல, ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வளர்ந்து வருதில்ல. இது மாதிரி தான் உள்ளான மனுஷன்ல நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்ல இது ஒரு ஃபார்மாலிட்டி. ஒரு வருஷத்துக்கு கடைசி பழசெல்லாம் நினச்சிக்கோ, சரி பண்ணி நீ புதிய வருஷத்துலையா நல்ல தீர்மானம் எடு, உருப்படியாக நடக்குக்கு பாருன்னு ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிற மறாவதில்லை. அவருக்கு வருஷம் நாளெல்லாம் கணக்கு கிடையாது. ஒவ்வொரு நாளும் யாக்கோபு 4:14 நாளும் நடப்போம் உங்களுக்கு தெரியாது. தேவனுக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் நீ கவனமாகவும் ஜீவியத்தை பார்த்துக்கணும். கண்ணை மூடு, எப்போ கண்ணு அடக்கியமோ அப்போது ஒரு நிறைவான அனுபவத்தில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏசுநாதர் 33 பூரண ஆச்சு. நமக்கு 65-70 ஆனாலும் என்ன கிடந்து இழுக்குது இல்லையோ அந்த அனுபவத்தில் போனோம். இதாக விசுவாச ஜீவியம், இதாக கிறிஸ்தவ ஜீவியம். எல்லாமே பிரசங்கி மாதிரி அங்கெங்கேயும் வடக்கு தக்கா இப்போ உருட்டிட்டு இருக்கானுவன், அதில் போய் நுழையாத, ஆண்டவரோட நட. அப்போது புறம்பான மனுஷன் அழியுது. உலக காரியங்கள் இப்படி இருக்குது பிரசங்கியாரு, அப்படி இருக்குது பிரசங்கியாரு, எனக்கு அந்த பாரம் பிரசங்கியாரு, இந்த பாரம் பிரசங்கியாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம உனக்கு உயிரை தந்து வாழ்க்கையை தந்து நித்திய ஜீவ வாக்குத்தத்தத்தை தந்து உள்ளான மனுஷனை பலப்படுத்தி அவருக்கு சரீரத்தை இன்னும் தரப்போகிறார், அவருக்கு மகிமையை தரப்போகிறார். அந்த மகிமை அடையும்படியாய், அது 2 தெசலோனிக்கர் 2:14, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக அந்த எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார். அல்ல அந்த பெரிய அழைப்பை தந்திருக்கிறார். அந்த உணர்வோடு சிந்தையோடு ஓடுவதற்கு இப்போ இதில் என்னெல்லாம் அறிக்கை பண்ணணுமோ நீங்கள் அறிக்கை பண்ணிடுங்க, என்னெல்லாம் ஒப்பு கொடுக்கணுமா நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. நான் செய்தியை வசனத்தை மட்டும் உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்கள் உள்ளத்தில் என்னென்ன ஆண்டவர் பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும். அதன்படி சீர்திருத்தி நான் அது இன்னொரு வசனம் சொல்லுதில்ல, நாட்கள் பொல்லாத விழாதல் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க. நாளைக்கு நம்ம கையில் கிடையாது. பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பான்னு பாட்டோன்னு பாடாத, அவனுக்கு சமாதானம் கிடையாது. நம்ம வச்சிருக்கிறார். ஆண்டவரே இந்த வருஷத்தை தந்தீர், என்ன நடத்தினீர், என் உயிரோட காத்தீர்னா நீங்கள் நிறைய சாட்சி சொல்ல பாருங்க. எதுக்குன்னா ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்றதுக்கு அல்ல, அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு அவருக்கு சந்தோஷம். நமக்கு நம்ம பிள்ளைகள் வெளியூரில் இருந்து வருஷத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வந்தோம், நீங்கள் பணியாரை எல்லாம் சுட்டு விருந்து கொண்டாடுறீங்கல்ல, அது மாதிரி தான் ஏதேன் தோட்டத்திலே வந்த ஆண்டவரை பிசாசு குறுக்க வந்து இவங்க சாத்தான் பின்னால போய் அந்த உறவு உடஞ்சு போச்சு. வெளிப்படுத்தல் 21:3 சொல்றார், இதோ மனுஷருடைய மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவருடைய பிள்ளைகளா இருப்பார்கள், அவருடைய தேவனா இருப்பார் அப்படின்னு ஒரு நேரத்துக்கு காத்திருக்கிறார். என்னதே என் பிள்ளைகள்லாம் இங்கே இருக்கிறாங்க, வெளிநாட்டில் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக ஓடிட்டு இருக்கிறாங்க, இனி ஏன் தேசத்துக்கு வரணும்? எங்கே அவன் 14:2 ஆமாம் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னார்ல, அந்த இடத்துக்கு வரணும்னு அவர் காத்துட்டே இருக்கார். அங்கே போனோன்னா நாம் அதுக்குரிய தகுதி அடைஞ்சாதான் அந்த அனுபவத்துக்கு போக முடியும். அதுக்கு இந்த சபையை தந்து, சூழ்நிலையை தந்து, காலத்தை தந்து, வசனத்தை தந்து நடத்திட்டு இருக்கார். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? தலைகளை தாழ்த்தி விழா ஷமரதி ரெமிட்டா அன்னிலா ஷபா கமா ரபா ரதா